வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களுக்கு வணக்கம். அருட்காப்பு, அருட்பேராற்றல் கருணையினால் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் அமையுமாக. எனக்கு இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த சாதனை மார்க்கம் திருப்பூர் மன்றத்தின் அனைவருக்கும் மிக்க நன்றி. இங்கு கூடியுள்ள உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் சிந்திப்ப இருப்பது நாளமில்லா சுரபிகள் மற்றும் 9 மையங்கள். மதனையா சொல்ற மாதிரி டெய்லி ஒரு சேலஞ்சிங், ஒரு சூப்பர் ப்ரொஃபசர்ஸ் கூட்டிட்டு வந்து எல்லா விளக்கங்களை உங்களுக்கு எல்லாம் தெரிவிக்கிறாரு. இன்னைக்கு சயின்ஸும் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் எப்படி எண்டோக்ரைன் சிஸ்டத்தையும் இந்த 9 மையத்தையும் எப்படி கனெக்ஷன் ஆயிருக்குது அப்படின்றது எனக்கும் இது ஒரு சேலஞ்சிங்கா தான் இருக்கு. ஏன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டியில இந்த எண்டோக்ரைன் சிஸ்டத்தை கனெக்ட் பண்ணி விடுறதுன்றது நம்மளும் கொஞ்சம் நிறைய ஆழ்ந்து அதை பார்க்க வேண்டியதா இருக்கு இல்லைங்களா? இப்ப நம்ம பிரிவென்டிவ் ஹெல்த், ஒரு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நம்ம டிசீஸ் வராம தடுக்கணும்னா நம்மளுடைய உடல் நலத்தையும் நம்ம பாத்துக்கணும், மன ஆரோக்கியத்தையும் பாத்துக்கணும், சமூக ஆரோக்கியத்தையும் பாத்துக்கணும், ஆன்மீக ஆரோக்கியத்தையும் பாத்துக்கணும், உணர்ச்சி ஆரோக்கியத்தையும் பாத்துக்கணும், அப்புறம் உளவியல் ஆரோக்கியத்தையும் நம்ம எடுத்துக்கணும், அப்புறம் நிதி ஆரோக்கியம், சுற்றுப்புற ஆரோக்கியம், இதுக்குன்னே ஒரு தனி கிளாஸ் இருக்கும். பட் ஆனா இன்னைக்கு நாம கான்சென்ட்ரேட் பண்றது உடல் நலம், மன ஆரோக்கியம், ஆன்மீக ஆரோக்கியம். அதுலயும் நம்ம எண்டோக்ரைன் சிஸ்டம் நம்ம உடம்புல எவ்வளவு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. பட் ஆனா இந்த 9 பாயிண்ட்ஸ்ல அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதான் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மகர்ஷி நமக்கு எவ்வளவு அழகா பிசிக்கல் ஹெல்த், உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப சிம்பிளா எக்ஸசைஸ் கொடுத்திருக்காரு. அப்புறம் ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிடறதுக்கு சொல்லியிருக்காரு, அது எப்படி சாப்பிடணும்ட்டு அதுவும் நம்ம டீட்டெயிலா பேசியிருக்கோம். சோ நாம இது செய்யும் போது என்ன ஆகுது, நம்மளுடைய பாடியில ஹீட் சர்க்குலேஷன், பிளட் சர்க்குலேஷன், ஏர் சர்க்குலேஷன், இது 3 எல்லா ஆர்கன்ஸுக்கும் அது போகுது. அதுக்கப்புறம் நாம பார்த்தா நம்ம மைண்ட் தான் 80% எல்லா டிசீசஸ்க்கும் காரணம். இத நம்ம ஆன்மீக ஆரோக்கியத்துல நம்ம கோரிலேட் பண்ணி நம்ம பேசுறோம். சோ அப்ப இந்த 9 பாயிண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு டச் பண்ண போறோம். மகர்ஷி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறது. இப்ப நம்ம இப்ப பிரிவென்டிவ் ஹெல்த்துக்கே நம்ம மதனையா அவங்க டீம் எல்லாம் பாருங்க, எத்தனை 5 மாசமா அவங்களுக்கு எல்லாம் வியாதி வரக்கூடாதுன்றதுக்கோசரம் நம்ம மகர்ஷி இவ்வளவு சிம்பிளா சிஸ்டம் கொடுத்திருக்கிறத வச்சு நம்ம இவ்வளவு செய்யறோம். அதே நீங்க வியாதி எங்க கிட்ட வந்தீங்கன்னா ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க, எங்களுக்கு எவ்வளவு சேலஞ்சிங்கா இருக்கும்ட்டு. ஆனா வியாதி வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு வலி வரும். எந்த ஒரு ஆர்கன்லயும் நமக்கு வலி, தலைவலி, கால் வலி, கை வலி, அந்த மாதிரி வலி வருது. அந்த வலியை நாம கவனமா இல்லைன்னா தான் அதுக்கு நோயா மாறுது. சோ அந்த நோயை நம்ம கவனிக்கலன்னா தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போறோம். இதுக்கு நம்ம பிசிக்கல் எக்ஸசைஸ் செய்யும் போது ரத்த ஓட்டம், காற்றோட்டம், வெப்ப ஓட்டம் அந்த இடத்துக்கு இன்க்ரீஸ் ஆகுது. இது எவ்வளவு சிம்பிளா நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா நம்மளுடைய உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு ஆர்கனுக்கும் இதெல்லாம் நமக்கு ரொம்ப தேவைப்படுது. சோ இப்ப நம்மளுடைய மனசுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த மனசுல 3 இருக்கு இல்லைங்களா? கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், அன்கான்சியஸ் மைண்ட், சூப்பர் கான்சியஸ் மைண்ட். இப்ப நாம எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது இந்த கான்சியஸ் மைண்ட்ல தான் நம்ம எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப சாப்பாடு சாப்பிடுறோம். சாப்பிடுற வரைக்கும் தான் நம்ம 5 நம்ம பாருங்க எதுக்கோசரம் சாப்பிடுறோம். கண்ணுக்கோசரம் சாப்பிடுறோம், காதுல கேட்டு சாப்பிடுறோம், ஸ்கின்னுக்கு சாப்பிடுறோம், நாக்குக்கு சாப்பிடுறோம். அந்த மாதிரி அளவில்லா நம்ம சாப்பிட்டு முடிச்சிடறோம். அது நம்ம வயிற்றுக்குள்ள போன பிறகு அது என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியல. அதுதான் சப்கான்சியஸ் மைண்ட். அதே மாதிரியே நம்ம தூங்கிடுறோம், நம்ம கான்சியஸ்னஸே போயிடுது. இருந்தாலும் நம்ம உடம்புக்குள்ள சில உறுப்புகள் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. சோ ஆஸ் அ டாக்டர், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், நானும் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் தான் இல்லைங்களா? எல்லார் மாதிரியும் அதே மாதிரிதான்.
ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னா, சின்ன வயசுல இருந்தே வந்து நான் வந்து என்னால் முடிந்த உதவியை எல்லாத்துக்கும் செய்யணும். ஏன்னா வேற டாக்டர்ஸ் நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளா பார்த்து ஓ இருக்கிறதுலயே டாக்டர் தொழில் தான் பெருசாட்டு இருக்கு, இதுல போனாதான் நம்ம நிறைய பேத்துக்கு உதவி செய்யலாமாட்டிருக்கு. ஏன்னா அவ்வளவுதான் நம்மளுடைய திங்கிங், ஒருத்தருடைய திங்கிங்கும் ஒரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா. சோ அந்த மாதிரி நாம ஒரு சில ரோல் மாடல்ஸ், மெயினா எங்க அத்தை மாமா, எங்க அம்மாவோட பிரதர்ஸ் 2 பேரும் டாக்டர், அவங்க வைஃப், அவங்க தான் எங்களுக்கு ரோல் மாடல். அந்த சின்ன வயசுல அப்படி இருக்கிறோம். ஆனா அப்ப வந்து நமக்கு யோகா, ஆயுர்வேதா, நேச்சுரோபதி இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்குல்ல இல்லைங்களா. அப்ப வந்து எம்பிபிஎஸ் படிச்சாதான் டாக்டர்ன்னு நம்ம வந்து நினைச்சுக்கிறோம். ஓகே, அதுக்கு வந்து நமக்கு வந்து அருள் இருந்தாதான் முடியும். பாவம் எத்தனையோ பசங்க நீட் எக்ஸாம் எழுதுறாங்க, எழுதிட்டும் அவங்களுக்கு எம்பிபிஎஸ் சீட் கிடைக்காம வந்து பாவம் அந்த தத்தளிக்கிறாங்க. ஏன்னா நமக்கு வந்து அதுக்குன்னு ஒரு ஒரு விதி இருக்கணும் இல்லைங்களா, அப்பதான் அது நடக்கும். அதுக்கப்புறம் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு நான் நினைச்சேன் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ண முடியும்ட்டு. இல்ல, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம ஹெல்ப் பண்ண முடியாது. சில அப்ப வந்து நான் வந்து கைனக்கா பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் அப்படின்ட்டு நான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டேன். சோ அப்போ வந்து நம்ம ஸ்பெஷாலிட்டி எடுக்கும் போதும் நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனா அங்க ஒரு மாதிரி வேலை இல்லைங்களா. அங்க வந்து எல்லாம் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கு, டாக்டர் கண்ட்ரோல் ஒன்னும் இல்ல. நம்ம வந்து அங்க இருக்கிற சிஸ்டமே வெரி டிஃபரெண்ட். இப்ப வந்து நான் எம்பிபிஎஸ் முடிச்சதும் நானும் என் தம்பியும் டாக்டர், நாங்க வந்து ஒரு கிளினிக் வச்சோம் அங்க பெங்களூர்ல. அப்ப வந்து பேஷண்ட் வருவாங்க, நாம அவங்க கிட்ட பேசுவோம், அவங்க எல்லா ப்ராப்ளம்ஸும் நமக்கு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் நாங்க ஒன்னும் டெஸ்ட்டுக்கெல்லாம் நிறைய அனுப்ப மாட்டோம். எங்க கிட்டயே ஒரு மஞ்ச மாத்திரை, ஒரு சிவப்பு மாத்திரை, ஒரு வெள்ளை மாத்திரை, 3 பாக்ஸ் தான். ரியலாவே இது ட்ரூத், என்னுடைய லைஃப்ல நடந்தது. ரொம்ப வருஷம் இல்ல, ஜஸ்ட் 30 இயர்ஸ், ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த 3 பாட்டில் வச்சுட்டு மேக்சிமம் ஒரு இன்ஜெக்ஷன் வச்சிருப்போம். அதுவும் வந்து நாங்க ஒரு ஸ்டெரிலைசர் வச்சிருப்போம். அந்த அந்த சிரிஞ்சே கொதிக்க வச்சு அதுலயே இன்ஜெக்ஷன் கொடுப்போம். மேக்சிமம் 2 ஒரு பி காம்ப்ளெக்ஸ் வச்சிருப்போம், ஒரு ஜுரத்துக்கு வச்சிருப்போம். இவ்வளவுதான். இவ்வளவு மருந்துலயே அத்தனை பேஷண்டோட வியாதியும் கரெக்டா தீர்ந்து போச்சு. எல்லாமே ரொம்ப நல்லா ஆயிடும். இப்போ போனா கூட டாக்டரே நீங்க கைராசியான டாக்டர், உங்ககிட்ட பேசினாலே எங்களுக்கு வியாதி தீர்ந்து போயிடுதுன்னு சொல்லுவாங்க. ஆனா வேற இப்ப ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணும்போதோ இல்ல கார்பரேட் சிஸ்டம்ல ஒர்க் பண்ணும்போதோ அங்கங்க ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்ப வந்து கண்ட்ரி இப்ப இந்தியால ஒர்க் பண்ணாலே டிஃப்ரெண்ட். இப்ப நான் துபாயில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அங்கேயும் டிஃப்ரெண்ட். பட் ஆனா என்னுடைய கொள்கை, அன்னைக்கு நான் ஸ்டூடெண்டா இருக்கும்போது நான் வந்து என்னால் முடிந்த உதவிகளை செய்கிறேன் அப்படின்ற அந்த ப்ராமிஸ் மட்டும் இன்னைக்கு வரைக்கும் சேம் தான். இப்ப இன்னைக்கு நம்ம எண்டோக்ரைன் டிசீஸ் பத்தி நம்ம பேச போறோம் இல்லைங்களா. அது வந்து என்னுடைய டாபிக்கே இல்ல, எண்டோக்ரைனாலஜிஸ்ட் அவங்க கிட்ட அனுப்பிச்சிருவோம். பட் ஆனா இத வந்து பிரிவென்டிவ் ஹெல்த் தான் நமக்கு வந்து மகர்ஷி சொல்லி கொடுத்திருக்காரு. இந்த 9 மைய தவத்துல வந்து இதுக்கு வந்து எவ்வளவு அழகா பிரிவென்டிவ் மெஷர்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்ப வந்து மெடிக்கல் சிஸ்டம் இவ்வளவு காஸ்ட்லியா போச்சு, இன்சூரன்ஸ்ல இவ்வளவு பண்ண அடிக்கிறாங்க, டாக்டருங்க இவ்வளவு பண்ண அடிக்கிறாங்கன்னு சொல்றோம். பட் ஆனா மகர்ஷி வந்து இவ்வளவு சிம்பிளா நமக்கு கொடுத்திருக்கிறத நம்ம ஃபாலோ பண்றோமா, இந்த பிரிவென்டிவ் ஹெல்த் மெஷர்ஸ் அப்படின்றதான் பார்க்கணும். இப்ப வந்து நம்ம சாதனை மார்க்கத்துல இப்ப மதனையா ஒரு 3-4 டாக்ஸ் ஆலியார்ல கொடுத்திருக்கு. அப்ப வந்து பேஷன்ஸ் வந்து ரியலாவே அதிசயப்பட மாதிரிதான். சிங்கப்பூர்ல வேலை செய்யறாங்க, அவங்க அப்பா அம்மாக்கு ஊர்ல உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு வில்லேஜ்ல அவங்க அம்மாக்கு கேன்சர், பிரஸ்ட் கேன்சர், அவங்க அப்பா வந்து ஓல்ட் ஏஜ், அவங்க சிஸ்டருக்கு வந்து ஆட்டிசம், அவங்க ஒய்ஃபுக்கும் சில பிரச்சனை, அவங்க குழந்தைகளுக்கும் சில பிரச்சனை. எப்படி சார் என் நம்பர் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா சாதனை மார்க்கத்துல இருந்து வாங்கிட்டேங்கிறாங்க. இன்னொருத்தர் ஆப்பிரிக்கால எங்கேயோ தூரமா இருக்காங்க, அவங்க மெட்ராஸ்ல அவங்க ஃபேமிலி இருக்காங்க, அவங்க எப்படி சார்னா கேக்குறாங்க. அந்த மாதிரி நிறைய பேத்துக்கு சர்வீஸ் பண்ற அளவுக்கு நமக்கு வந்து மகர்ஷி வந்து சான்ஸ் கொடுத்திருக்காரு. சோ இந்த மாதிரி வந்து நாம வந்து இன்னைக்கு வந்து சயின்ஸ், ஏன்னா இப்ப சயின்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் நம்ம கனெக்ட் பண்றோம் இல்லைங்களா. இப்ப சயின்ஸ் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, ஏன்னா லாங்குவேஜும் வளர்ந்துருக்கு, நம்ம நிறைய லாங்குவேஜ் பேசுறோம். அப்புறம் நமக்கு வந்து இந்த மாதிரி கான்டாக்ட்ஸ், கனெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால நம்மளுடைய வியாதிகளை வந்து கம்மி பண்றோம். அப்பவும் வியாதி கம்மி ஆயிடுச்சுங்களா, வியாதி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கு. அப்போ டாக்டர்ஸ் வந்து ஸ்பெஷலைசேஷன் ஆகிக்கிட்டே தான் இருக்கணும் இல்லைங்களா. அது வந்து அதனாலதான் நம்ம வந்து பிரிவென்டிவ் ஹெல்த் பக்கம் நாம வந்து ரொம்ப கான்சென்ட்ரேஷன் கொடுக்கிறோம். அப்போ மகர்ஷி வந்து நமக்கு வந்து பிசிக்கல்
எக்ஸசைஸும் கொடுத்தாரு. அப்புறம் நமக்கு வந்து மனசுக்கு வந்து நமக்கு வந்து 9 விதமான தவங்கள் கொடுத்தாரு. நான் அது ஆலியார்ல அந்த தவத்தை பத்தி டீடைல்ஸ நான் பேசியிருக்கேன். இன்னைக்கு ஷார்ட்டா அதை பத்தி நம்ம சொல்லணும்னா, நம்ம இந்த தவத்துக்கு நம்ம எதுவும் காசு கொடுக்கல, ஜஸ்ட் டைம், நம்மளுடைய ப்ரெஷியஸ் டைம் ஒரு குவைட்டான ஒரு பிளேஸ்ல உட்கார்ந்தாலே நம்மளுடைய பேசிக் மன அலைச்சல் இருக்கு பாருங்க, நம்மளுடைய கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், சூப்பர் கான்சியஸ் மைண்ட். ஏன்னா நம்ம கான்சியஸ் மைண்டே நம்மளால ஏன் எனக்கு சடனா இப்படி கோவம் வருது, ஏன் இப்படி எனக்கு வைஃப் நல்லா தான் சமைக்கிறாங்க, அது ஏன்னா எல்லாரும் எக்ஸாம்பிள்ஸ் இதுதான் சொல்றேன். ஏன்னா டே டு டே அதுதானே, நம்ம இந்த கிளாஸ் முடிச்சதும் நெக்ஸ்ட் போய் அந்த அந்த டிபார்ட்மெண்ட் தான் பார்க்கணும் இல்லைங்களா. சோ அந்த மாதிரி சின்ன சின்ன டெய்லி ஆக்டிவிட்டீஸ்ல வந்து ஏன் இப்படி வருது அப்படின்னு நம்ம ஒரு நிமிஷம் உட்கார்ந்து மெடிடேட் பண்ணி இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்ணும்போது அதனுடைய ரியல் ரூட் காஸ் நமக்கு வந்து புரியுது. சோ அப்போ நம்மளுடைய மன அலைகளை வந்து நம்ம குறைக்கிறோம். அடுத்தது வந்து நம்மளுடைய ஜெனட்டிக் இம்ப்ரிண்ட்ஸ், அந்த வந்து அதுக்கு நிறைய பேர் பேசியிருக்காங்க இந்த ஜெனட்டிக் இம்ப்ரிண்ட்ஸ் பத்தி. நம்ம கருமையை தூய்மையை பண்ணிக்கிறது நம்மளுடைய கடமை. ஏன்னா அதுவும் ரொம்ப சிம்பிளா, இந்த பிரிவென்டிவ் ஹெல்த்ல வந்து அதுவும் ரொம்ப சிம்பிளா நம்ம செஞ்சுக்கணும். முக்கால் பாகம் நான் இந்த உலகத்துக்கு ஏன் வந்தனாலே முக்கால் பாக டிசீசஸ் வந்து குறைஞ்சு போயிடுது. சோ இப்ப வந்து இந்த 9 மைய தியானத்துல வந்து 7 வந்து நம்ம உடம்புல இருக்கு இல்லைங்களா, 2 வெளியில இருக்கு. சோ அந்த 7 வந்து நாங்க ட்ரீட் பண்றோம். ஆனா இந்த 2 வந்து எனக்கும் புதுசு, பட் ஆனாலும் வந்து அது சூப்பர். ஏன்னா அந்த 2 வெளியில இருக்கிற இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி செய்யும் போது இந்த எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் ப்ராப்ளம் எல்லாத்தையும் நம்ம வந்து குறைக்கலாம். சோ இந்த 7 எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் பாருங்க, அவங்க வந்து அந்த 5000-10,000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ்ன்ற வேர்டே இருக்குல்ல, ஆனா அவங்க வந்து மூலாதாரம், அங்கதான் வந்து செக்ஸ் கிளாண்ட்ஸ் இருக்கு. அந்த கிளாண்ட்ஸ்ல இருந்து வந்து இப்ப வந்து டெஸ்டிஸ்ல வந்து ஆண்ட்ரோஜின், ஈஸ்ட்ரடியால், இன்ஹிபிட் அப்படின்ற ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அதே மாதிரி யூட்ரஸ்ல வந்து ப்ரோலாக்டின், ரிலாக்சின். ஓவரீஸ்ல வந்து ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான். பிளாசண்டாவும் அது வந்து ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு போறோம். சுவாதிஷ்டான பாயிண்ட்டுக்கு போகும்போது அட்ரினல்ஸ் இருக்கு. இப்ப அட்ரினல்ஸ்ல வந்து ஆண்ட்ரோஜின்ஸ், குளுக்கோகார்டிகாய்ட்ஸ், அட்ரினலின், நார் அட்ரினலின் ப்ரொடியூஸ் ஆகுது. அதுக்கு கீழே கிட்னி இருக்கு. ஆனா கிட்னி ப்ரொடியூஸ் பண்ற ஹார்மோன்ஸ் கால்சிட்ரியால், ரெனின், எரித்ரோபோய்டின் பத்தி நம்ம இன்னைக்கு பேசல. அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த மையம் வந்து மணிப்பூரகம். மணிப்பூரகம், பான்கிரியாஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்ப டயபெட்டிஸ் இஷ்டத்துக்கு இருக்கு, நிறைய கன்சல்டேஷன் வந்து டயபெட்டிஸ்க்கு தான் வருது. அந்த அந்த அங்க ப்ரொடியூஸ் பண்ற ஹார்மோன்ஸ் இன்சுலின், குளூகோகான், சொமேட்டோஸ்டாட்டின், இந்த 3 ஹார்மோன்ஸும் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்புறம் நம்ம அடுத்தது போகும்போது அனாகத்துல நம்ம தைமஸ் கிளாண்ட் இருக்கு. சோ அந்த தைமஸ் கிளாண்ட்ல தைமோபயோட்டின், ஏன்னா அங்கதான் வந்து நம்மளுடைய இம்யூன் சிஸ்டமே இருக்கு. நம்மளுக்கு வேண்டிய டி செல், பி செல்ஸ் எல்லாமே இங்கதான் ப்ரொடியூஸ் ஆகுது இங்க இந்த இடத்துல. அது இல்லாம லிவர்ல ப்ரொடியூஸ் ஆகுது. ஆனா லிவர்ல இருக்கிற ஹார்மோன்ஸ் பத்தி நம்ம இன்னைக்கு பேசல. அடுத்தது நம்ம வந்து தைராய்டு, இந்த விசுத்திக்கு வந்தோம்னா அந்த இடத்துல தைராய்டு கிளாண்ட் இருக்கு, பாராதைராய்டு கிளாண்ட் இருக்கு. இந்த தைராய்டு ப்ராப்ளம்ஸும் ஹைப்போதைராய்டு, ஹைப்பர் நிறைய கன்சல்டேஷனுக்கு எனக்கு வருது. T3, T4 ஹார்மோன்ஸ், அப்புறம் அங்க கால்சிட்டோனின் ஹார்மோன்ஸ், அதனுடைய ஹையர் கண்ட்ரோல் வந்து ஹைப்போதலமஸ். சோ இப்ப வந்து அடுத்தது நம்ம வந்து இந்த விசுத்திக்குல இருந்து ஆக்ஞாக்கு போறோம். அங்க வந்து பிட்யூட்டரி கிளாண்ட். பிட்யூட்டரி கிளாண்ட் தான் மாஸ்டர் கிளாண்ட். இந்த எல்லா கிளாண்டையும் வந்து கண்ட்ரோல் பண்றது இந்த பிட்யூட்டரி கிளாண்ட். இங்க வந்து நிறைய ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. growth ஹார்மோன், தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், adrenocorticotropic stimulating hormone, follicle stimulating hormone, MSH, LH, prolactin, oxytocin, vasopressin. பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா கிளாண்ட்ஸையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஹார்மோன். ஏன்னா இந்த ஹார்மோன் ஸ்டிமுலேட் பண்ணாதான் அடுத்த கிளாண்ட்ஸ் எல்லாம் வேலை செய்யும். அதுக்கும் மேல வந்து நாம பார்த்தோம்னா ஹைப்போதலமஸ், அது இன்னும் இம்பார்ட்டன்ட் கிளாண்டு. அவங்கதான் வந்து எல்லா கிளாண்ட்ஸையும் வந்து கண்ட்ரோலிங் சிஸ்டம். அங்கதான் வந்து கண்ட்ரோலிங் ஹார்மோன்ஸ், growth ஹார்மோன், ரிலீசிங் ஹார்மோன், கார்டிகோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன், தைராய்டு ரிலீசிங் ஹார்மோன், அந்த மாதிரி சில டோபோமின், சொமேட்டோஸ்டாட்டின், வாசோப்ரெசின், இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் எல்லாம் அங்க ப்ரொடியூஸ் ஆகுது.
அதுக்கப்புறம் சூப்பர் ஒரு பைனியல் கிளாண்ட் இருக்கு பாருங்க, அந்த துரிய தவத்துல நம்ம செய்யறோம் பாருங்க, அது வந்து ஸ்பிரிச்சுவல் கிளாண்டுன்னு சொல்றாங்க. அத வந்து அங்க ப்ரொடியூஸ் பண்ற ஒரே ஒரு ஹார்மோன் மெலட்டோனின்ல வந்து எவ்வளவு சூப்பரா இருக்குன்ட்டு நம்ம ஸ்ரீலங்கா பாலசுப்ரமணியம் டாக்டர் கொடுத்த ஸ்பீச் நீங்க கேட்டீங்கன்னா வெறும் இந்த ஒரே ஒரு கிளாண்ட பத்தி அவ்வளவு பேசினாரு. அடுத்தது அட்ரினல் கிளாண்ட பத்தியும் அவ்வளவு பேசியிருக்காரு. ஏன்னா ஒரு கிளாண்ட்லயும் நான் ஏன் இந்த பேரெல்லாம் நான் சொன்னேன்னா, இப்ப வந்து ஹார்மோன் டெஸ்ட், ஏன்னா எங்க கிட்ட வரும்போது எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன் ப்ரூஃப் கேட்கும் போது நாங்க வந்து உங்களுக்கு எந்த கிளாண்ட்ல ப்ராப்ளம்னு சொல்லும் போது நாங்க இந்த டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். ஏன்னா வந்து நம்ம உடம்பு வந்து ஆர்கன்ஸ்னால செய்யப்பட்டது. ஒரு ஆர்கன்ஸும் ஒரு டிஷ்யூனால செய்யப்பட்டது. ஒரு டிஷ்யூவும் ஒரு செல்ஸ்னால செய்யப்பட்டது. இப்ப நம்ம உடம்ப எடுத்துக்கிட்டோம்னா 100 ட்ரில்லியன் செல்ஸ் ஆல செய்யப்பட்டது. அதுக்கு மேலேயும் இருக்கு. முக்கியமா வந்து நர்வஸ் சிஸ்டம், இம்யூன் சிஸ்டம், எண்டோக்ரைன் சிஸ்டம், இது மூணும் தான் நம்ம உடம்ப ஒர்க் பண்ணுது. அது இல்லாம ஸ்கெலிட்டல் சிஸ்டம், மஸ்குலர் சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இத்தனையும் வேலை செய்யுது. நாம இன்னைக்கு எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் மட்டும் தான் பேச போறோம். ஆனா அந்த நர்வ் கனெக்ஷன்ல பத்தி மைண்ட், கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், சூப்பர், அதை பத்தி எத்தனையோ பேர் எத்தனையோ டாக்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்ப கொரோனா வந்தது, உங்க இம்யூனிட்டி லெவலை எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கணும்னு எத்தனையோ பேர் எத்தனையோ வேற இதுல டாக்ஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. தலை சுத்துதுங்களா? நம்ம எண்டோக்ரைனாலஜிஸ்ட் கிட்ட ரெஃபர் பண்ணி விட்டுறலாமா? சோ எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ்னா என்னன்னா, இதுக்கு வந்து பைப் இருக்காது. வேற எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ்க்கு வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ற ஹார்மோன்ஸ் பைப் வந்து வெளியில போகும். இந்த எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ்ல வந்து ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது பாருங்க, அந்த ஹார்மோன்ஸ் வந்து நேரா பிளட்குள்ள போயிடும். சோ இப்ப பாருங்க, இந்த கடவுளுடைய சிருஷ்டிய நம்ம உடம்பு ஃபுல்லா கனெக்ஷன், அந்த 100 ட்ரில்லியன் செல்ஸுக்கும் கனெக்ஷன் வந்து இந்த ஹார்மோன்ஸ் தான். இவங்க வந்து அந்தந்த சிஸ்டத்துல ப்ரொடியூஸ் பண்ணி கரெக்டா பிளட்ல அனுப்பும் போது பிளட் வந்து கரெக்டா எங்க என்னென்ன ஃபங்க்ஷன் செய்யணுமோ அங்க எல்லாம் கொண்டு போய் சேர்த்துருது. இந்த ஃபங்க்ஷன் கொஞ்சம் கம்மியாச்சுனாலும் ஹைப்போ தைராய்டிசம், ஹைப்போன்னு எல்லா இடத்துலயும் ப்ராப்ளம், ஜாஸ்தி ஆனாலும் ஹைப்பர் ப்ராப்ளம் போயிடுது இல்லைங்களா? சோ அந்த மாதிரி இந்த ஃபுல் எண்டோக்ரைன் சிஸ்டமும் வேலை செய்யுது. இது இல்லாம எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ், இப்ப நம்ம சலைவா இல்ல நம்ம வேத்து கொட்டுறது, இல்ல நம்ம வயிற்றுல வந்து நம்ம ஃபுட் எல்லாம் டைஜஸ்ட் பண்றதுக்கு ஜூஸ், இதெல்லாம் வந்து என்சைம்ஸ் சொல்லுவோம். அதுக்கு தான் அது வந்து எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பாருங்க, நம்ம உடம்புக்குள்ள ஃபுல் பாடியும் இன்டர் கனெக்டடா இருந்தாதான் இத்தனை ஹார்மோன்ஸும் நமக்கு வந்து சரியா வேலை செய்யும். சோ அதனாலதான் நம்ம வந்து ஹோலிஸ்டிக் அப்ரோச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிவென்டிவ் ஹெல்த்ல வந்து ஹோலிஸ்டிக் அப்ரோச். இப்ப வந்து உங்களுக்கு வந்து இப்ப தைராய்டு ப்ராப்ளம்னா நான் தைராய்டு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட அனுப்பணும், லிவர் ப்ராப்ளம்னா லிவர் ஸ்பெஷல் கிட்ட அனுப்பணும். ஏன்னா அந்த அளவுக்கு பிரச்சனைகள் நிறைய இருக்கு. அதே நம்ம ஹோலிஸ்டிக் அப்ரோச்சுங்கும் போது நம்ம வந்து ஹீட் சர்க்குலேஷன், பிளட் சர்க்குலேஷன், அப்புறம் ஏர் சர்க்குலேஷன் வந்து ஃபுல் பாடிக்கும் நம்ம அனுப்பிட்டோம்னா எல்லாத்துக்கும் ரத்தம் நல்ல ரத்தமா ஓடும், நல்ல ஆக்சிஜன் சப்ளை பண்ணும். அதே மாதிரி நல்ல பிளட், ஏர் அண்ட் ஹீட் சர்க்குலேஷன், டெம்பரேச்சரும் கரெக்டா மெயின்டைன் பண்ணணும் இல்லைங்களா? அது மூணும் இருந்தாலே எல்லா ஆர்கனும் ஓரளவுக்கு நல்லபடியா நம்ம வந்து வேலை செய்யும். இந்த சிம்பிள் திங் வந்து நாம வந்து அவ்வளோ அட்வான்டேஜ் எடுத்துக்கிறோம். இந்த சிம்பிள் திங்க கூட நம்ம மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறோம் நம்மளால. சோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா, ரொம்ப குளூரா இருக்கு, அப்ப வந்து என்ன செய்யணும், நாம கரெக்டா அந்த குளூருக்கு தகுந்த மாதிரி நம்ம ரூம் டெம்பரேச்சர்ல ஸ்வெட்டரோ போட்டுக்கணும். நீங்க அதெல்லாம் செய்யறதுக்குள்ள உங்க ஹைப்போதாலமஸ்ல போய் அந்த ஸ்டிமுலேட் பண்ணி, ஆன்டீரியர் பிட்யூட்டரி ஸ்டிமுலேட் பண்ணி அந்த தைரோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன் வந்து அது போய் தைரோட்ரோபின் தைராய்டு ஸ்டிமுலேட் பண்ணி தைரோடாக்சின் ப்ரொடியூஸ் பண்ணி எவ்வளவு வேணுமோ அவ்வளோ யூஸ் பண்ணி நெகட்டிவ் ஃபீட்பேக் பண்ணி இத்தனை வேலையும் நம்ம உடம்புக்குள்ள இத்தனையும் நமக்கு செய்யணும். அதே மாதிரிதான் எல்லா சிஸ்டமும், கார்டிகோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன், ஏசிடிஹெச், கார்டிசால், இது எல்லாமே இங்க வந்து இத்தனையும் நம்ம வந்து வேலை செய்யணும். சோ இந்த வந்து இந்த 100 ட்ரில்லியன் செல்ஸும் வந்து ஒரு செல்லுக்கும் ஒரு வேலை இருக்கு. அப்படின்னா கடவுள் வந்து எப்படி ஒரு
இதெல்லாம் இன்னும் ஹியூமன் பீயிங்கால இதெல்லாம் தயார் பண்ண இல்ல. சயின்ஸ் இன்னும் எவல்யூஷன் ஆகிக்கிட்டே இருக்குது. ஆனா ஸ்பிரிச்சுவாலிட்டியில ஆல்ரெடி இத்தனையும் இருக்கு. ஆனா ஜனங்க வந்து இப்ப வந்து ஸ்பிரிச்சுவல் சிஸ்டத்திலயும் வந்து நீங்க இது செய்யுங்கனால அதுக்கு விளக்கம் நம்ம கொடுத்தாக்கா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதை செய்யும் போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஓ பரவாயில்ல, இதை டச் பண்ணும்போது ஓ நான் இப்ப இங்க தைராய்ட டச் பண்றேன். இப்ப பாருங்களேன், யாராச்சும் ப்ராமிஸ் பண்ணணும், காட் ப்ராமிஸ் அப்படின்ட்டு நம்ம என்ன இந்த தொண்டையை தானே இப்படி டச் பண்றோம், காட் ப்ராமிஸ். இல்லைன்னா நம்ம ஹார்ட் மேல கையை வச்சுக்கிட்டு ப்ராமிஸ் அப்படின்னு அந்த மாதிரி ஹார்ட் மேல கை வச்சு சொல்றோம். சோ அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ஆர்கன்ஸ் வந்து ஸ்பிரிச்சுவலா வந்து இது இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி இத்தனை செல்லும் இத்தனை எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ்லயும் ஒரு செல்லுக்கும் வந்து நம்ம செப்பரேட்டா வேலை செய்ய தேவையில்ல. ஆஸ் அ டாக்டர் நாங்க வந்து செப்பரேட் ஆகிக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா ஸ்பெஷாலிட்டி இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு, அந்த அளவுக்கு டிசீஸ் ஆகுது. ஆனா ஹோலிஸ்டிக் அப்ரோச்சா நம்ம செஞ்சோம்னா ஃபுல் உடம்புக்கும் நம்ம வந்து கண்டிப்பா நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். இப்ப பாருங்க, நான் வந்து எண்டோக்ரைன் டிசீஸ் மட்டும்தான் நான் இங்க போட்டிருக்கேன். நானு டயபெட்டிஸ், தைராய்டு டிசீஸ், ஒபேசிட்டி, அதே மாதிரி எண்டோக்ரைன் பிட்யூட்டரி ப்ராப்ளம்ஸ் ஆகட்டும், இல்ல ஹைப்போ தைராய்டு, ஹைப்பர் தைராய்டு, டயபெட்டிஸ் மில்லட்டஸ், அப்புறம் கிட்னி ஃபெயிலியர், எரித்ரோபோய்டின் கம்மி ஆச்சுன்னா இதெல்லாம் சாதாரணமா நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனாலதான் ஜஸ்ட் மென்ஷன் பண்றேன். அதே மாதிரியே வந்து எண்டோக்ரைனோபத்திஸ் அப்படின்னு வருது, கேன்சரும் வருது, இதுல அடிசன்ஸ் டிசீஸ், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த எண்டோக்ரைன் சிஸ்டத்துல வருது. இது எல்லாம் நம்ம கண்டிப்பா நாம வந்து ரெகுலரா இருந்தோம்னா இத்தனை டிசீசஸும் நாம வந்து தடுக்கலாம். அதுதான் வந்து நமக்கு வந்து வேதாத்ரி கொடுத்துருக்கிறது. அதுக்குன்ட்டு நாம வந்து வெறும் பிசிக்கல் எக்ஸசைஸ் மட்டும் செஞ்சுட்டு நம்ம விட்டுறக்கூடாது. அப்ப நாம சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஆயிட்டு இருக்கோம். இல்ல என்ன வேணாலும் இஷ்டத்துக்கு சாப்பிட்டுட்டோ அந்த மாதிரி இல்ல, எல்லாத்தையும் நம்ம ஒன்னா செய்யணும். பிசிக்கல் எக்ஸசைஸ், காயகல்பா, மெடிடேஷன், பிரம்மஜானா, அப்புறம் வந்து அதனுடைய விளக்கங்களை வந்து நம்ம திருப்பி கேட்கலாம். ஏன்னா நமக்கு அப்பதான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு ஸ்டிமுலேஷன் வரும் இதெல்லாம் நம்ம செய்யும் போது. சோ அப்ப வந்து இப்ப நான் அந்த 9 சென்டர்ஸையும் இன்னைக்கு நான் டச் பண்றேன். இந்த ஃபர்ஸ்ட் சென்டர் எடுத்தோம்னா நம்மளுடைய மூலாதார சென்டர் இல்லைங்களா. நம்ம நிறைய பேர் வந்து இதனுடைய ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட் பத்தி பேசியிருக்காங்க. மெடிக்கலா நம்ம பார்த்தோம்னா இந்த மூலாதாரத்தை நம்ம எங்கெங்க ஸ்டிமுலேட் பண்றோம், நம்ம அஸ்வினி முத்ரா பண்ணும்போது அந்த இடத்த நல்லா சர்ன் பண்றோம். அப்படின்னா அந்த அஸ்வினி முத்ரா வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாருங்க. நாங்க வந்து கெகில்ஸ் எக்ஸசைஸ்ன்னு சொல்லி அதை அவங்க சொல்லி தருவோம். ஏதாவது பெல்விக் ஆர்கன்ல என்னாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா, ஏன்னா பெல்விக் ஆர்கன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்க. அங்கதான் பெல்விஸ் இருக்கிற ஒரு ஸ்ட்ராங் போனை வச்சு கவர் பண்ணி, நம்ம தொடையில பேக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா குளூட்டியல் மசில்ஸ் அவ்வளவு பெருசா வச்சு அந்த இடத்தை ப்ரொடெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதுக்குள்ள அவ்வளவு இம்பார்ட்டன்டான ஆர்கன்ஸ். யூட்ரஸ் இந்த பக்கம், ரெக்டம் இந்த பக்கம், ரெக்டமும் இந்த பக்கம் பிளாடரு, சைட்ல ஓவரிஸ், அதுக்கு மேல அயோட்டா, ஆர்ட்ரி, நர்வ், சோலார் பிளெக்சஸ், இந்த இடம் எல்லாம் வந்து எல்லாம் கிட்ட அந்த இடம் இருக்கு. சோ அப்ப வந்து நம்ம அஸ்வினி முத்ரா வந்து நம்ம போடும் போது நீங்க அத வந்து எவ்வளவு அழகா காயக்கல்பால நமக்கு காலையில, மத்தியானம், நைட்டு சாப்பிடும் போது அந்த இடத்த வந்து நம்ம ஸ்டிமுலேட் பண்ணிட்டே இருக்கும்போது அங்க வந்து பிளட் சர்க்குலேஷன், ஹீட் சர்க்குலேஷன், ஏர் சர்க்குலேஷன் மூணுமே அங்க இன்க்ரீஸ் ஆகுது. இதுக்கு நம்ம ஒண்ணுமே பே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் அந்த இடத்த நம்ம ஸ்டிமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் அடுத்தது நம்ம வந்து மெடிடேஷனுக்கு போகும்போது எல்லா மெடிடேஷன்லயும் நம்ம இந்த இடத்துல பண்றோம். முக்கால் பாகம் சாந்தி மெடிடேஷன்ல நம்ம ஏன் இங்க மூலாதாரத்துல வைக்கிறோம்னா, ஆக்னால நம்ம மேல கொண்டுட்டு போய் அங்க ஸ்டிமுலேட் ஆகி அதனால சில பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு சாந்தி மெடிடேஷன்ல திருப்பி கொண்டு வந்து இதே மூலாதாரத்துல வச்சு அதை மெடிடேட் பண்றோம். இப்ப நாம செஞ்ச பாருங்க, அதுல எவ்வளவு எஃபெக்டிவ் இருக்கு. அது இல்லாம இங்கதான் வந்து இம்பார்ட்டன்ட் ஆர்கன் ஜெனட்டிக் சென்டர் அங்கதான் இருக்கு. ஆனா நாங்க டிசெக்ஷன் பண்ணும்போது ஜெனடிக் சென்டரோ பயோமேக்னெட்டிக் சென்டரோ கிடைக்காது. ஏன்னா இது வந்து ஸ்பிரிச்சுவல் சென்டர்ஸ். நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் சென்டர்ஸையும் அங்க ஸ்டிமுலேட் பண்றோம். நம்ம கருமையம் இங்கதான் இருக்கு. நம்ம வந்து எப்படி ஒரு நல்ல குழந்தைய பெத்து எடுக்கணும்னா இந்த கருமையம் தூய்மையா இருக்கணும். அதே மாதிரி குழந்தைங்க பெத்து நம்ம கொடுக்குற அந்த சஞ்சித கர்மாவை தூய்மைப்படுத்தணும்னாலும் நம்ம மூலாதாரத்துல இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பயோமேக்னெட்டிக் சென்டரும் இங்கதான். சோ இந்த சென்டர் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ன்றத பாருங்க.
இப்ப இந்த சென்டர்ல என்ன டிசீசஸ்ன்னு எங்க கிட்ட வராங்க, நிறைய ஓவரிஸ் ப்ராப்ளம்ஸ் இப்ப நிறைய இருக்கு. பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ், இல்ல ஓவேரியன் சிஸ்ட், அதுல சாக்லேட் சிஸ்ட் வேற, அந்த ஓவரிஸ் வேற சாக்லேட் கலர்ல கூட ஆகி போயிடுது. அதுக்கப்புறம் அதுல வந்து அது ட்விஸ்ட் ஆகி ரொட்டேட் ஆகி காம்ப்ளிகேஷன் ஆகி எங்க கிட்ட வராங்க. அப்புறம் வந்து இன்ஃபர்டிலிட்டியும் இப்ப ரொம்ப காமனா இருக்கு. அப்புறம் வந்து யூட்ரஸ்லயும் பாத்தீங்கன்னா ஃபைப்ராய்டு, எண்டோமெட்ரியோசிஸ், அந்த மாதிரி யூட்ரஸ்லயும் சில பிரச்சனைகள் வந்துருது. அப்புறமேட்டு ஆண்களுக்கும் அப்படிதான். இந்த இடத்துல வந்து ப்ராஸ்டேட், டெஸ்டிஸ், பிளாடர் இதெல்லாம் இருக்கு. அவங்களுக்கும் ப்ராஸ்டேட் டியூமர் ஆகட்டும், இல்ல டெஸ்டிஸ் ப்ராப்ளம் ஆகட்டும், இன்ஃபர்டிலிட்டி இப்ப மென்னுக்கும் ரொம்ப காமனா இருக்கு இல்லைங்களா? ஏன்னா அவங்க வந்து அந்த கரெக்ட் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்றது இல்ல. அப்புறமேட்டு அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளால வந்து இன்ஃபர்டிலிட்டி காமனா இருக்குது. இந்த இன்ஃபர்டிலிட்டிக்கு மைண்ட் கூட காமன். ஏன்னா இப்ப ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2-3 கேஸ் சொல்றேன். ஒரு பேஷண்ட் வந்து அவங்களுக்கு குழந்தைங்களே இல்லைன்ட்டு சொல்லி அவங்க அனுப்பிச்சாங்க. நான் வந்து தெரிஞ்சவங்கன்னா நான் பார்க்க மாட்டேன், அத வேற ஒரு டாக்டருக்கு அனுப்பிச்சா, டாக்டர் அவங்க 2 பேரும் இது வரைக்கும் 10 வருஷம் ஆகி இன்னும் சேரவே இல்லை டாக்டர், அப்புறம் எப்படி அவங்களுக்கு குழந்தை பிறக்கும்ன்றாங்க. அப்படின்னா அவங்களுக்கு மைண்ட்ல கல்யாணம் ஆகி 10 வருஷம் கூட இருக்காங்க, ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க தொடக்கூட இல்ல. அப்போ வந்து எப்படி குழந்தை பிறக்கும்? அப்படின்னா அங்க சைக்கலாஜிக்கலா அவங்களுக்கு எவ்வளவு ட்ரீட்மெண்ட் அங்க தேவைப்படுது. அப்புறம் சில இடத்துல வந்து பசங்க எல்லாம் வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ப்ரோன் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அடுத்தவங்க செய்யறத பார்த்தா நம்ம ஒய்ஃப் கிட்ட செய்யறது அதுல நிறைய பிரச்சனைகள் வரும். இந்த ப்ரோன் பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி செய்ய மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி செய்ய மாட்டேங்கிறாங்கன்ட்டு அந்த பிரச்சனையில கூட டைவோர்ஸ் ஆகுற அளவுக்கு கூட பிரச்சனைகள் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த வந்து அதுக்குதான் நம்ம வந்து அந்த ஜெனடிக் சென்டர், காயக்கல்பா, இதுக்கெல்லாம் வந்து இந்த மூலாதாரத்துல வந்து இவ்வளோ சூப்பரா எக்ஸசைஸ் வந்து நமக்கு வந்து மார்ஷி சொல்லி கொடுத்துருக்காரு. சோ இந்த மூலாதாரத்துக்கு வந்து நாம வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இதுக்கு வேண்டிய எக்ஸசைசஸ் கத்தனையும் வந்து நாம கண்டிப்பா நாம இதை செஞ்சோம்னா இவ்வளோ ப்ராப்ளம்ஸையும் நாம வந்து தடுக்கலாம். அடுத்தது வந்தோம்னா நம்ம வந்து அட்ரினல் கிளான்ஸுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலா அட்ரினல் கிளான்ஸ் கொஞ்சம் மேல இங்கதான் இருக்கு. பட் ஆனா சுவாதிஷ்டானம் அப்படின்னு சொல்றேன் இல்லைங்களா, அது கீழே வந்து நம்ம குழந்தையா இருக்கும் போது பிறக்கும் போது இந்த அட்ரினல் கிளான்ஸ் கீழே அந்த சுவாதிஷ்டான பிளேஸ்ல தான் இருந்துச்சு. அப்புறம் மொல்லமா மேல போச்சு. அதே மாதிரி நம்ம டெஸ்டிஸ் ஓவரிஸும் நம்ம பிறக்கும் போது அது மேல இருந்து அப்புறம் தான் அது கீழே அந்த இடத்துக்கு வந்துச்சு. சோ அதனால பாருங்க, அந்த காலத்திலேயே அவங்க வந்து சுவாதிஷ்டான சேக்ரல் சக்கரத்தை வந்து அங்க வந்து அட்ரினல் கிளான்ஸ், ஏன்னா இந்த அட்ரினல் கிளான்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கிளாண்ட் இது. இந்த அட்ரினல் கிளான்ஸ் பத்தி வந்து அவரும் டாக்டர் பாலசுப்ரமணியம் தனியா இத பத்தி நமக்கு நிறைய சொல்லியிருக்காரு. சோ மேஜரா இந்த அட்ரினல் கிளான்ஸ்ல வந்து அட்ரினல் மெடுலோ கார்டெக்ஸ் ரெண்டு விதம் இருக்கு. அந்த கார்டெக்ஸ்ல வந்து குளுக்கோகார்டிகாஸ், மின்டுலோ கார்டிகாஸ், உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆனா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸும் இங்கதான் ப்ரொடியூஸ் ஆகுது. அதே மாதிரியே வேற சில இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன், உங்களுடைய மெட்டபாலிசம் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றது இங்கதான் இருக்கு. சோ அதனாலதான் சில இடத்துல பாத்தீங்கன்னா நல்ல மேல மட்டும் நல்ல குண்டாயிடுவாங்க, ரவுண்ட் ஃபேஸ் ஆயிடும், ஆர்ம்ஸ் எல்லாம் தின்னா இருக்கும், ஸ்கின் ப்ராப்ளம் வரும், இல்ல பிபி ஜாஸ்தி வரும், மசில் வீக்னஸ், போன் வீக்னஸ் வரும், இரிட்டபிலிட்டி, டிப்ரெஷன், இதெல்லாம் இந்த கிளான்ஸ்ல பிரச்சனை இருக்கும்போது வரும். இல்ல இதுக்கு வந்து டியூமர்ஸ் வரலாம், கஷிங் சிண்ட்ரோம்ஸ் வரலாம். அப்போ வந்து சில அடிசன்ஸ் டிசீஸ், இதெல்லாம் வந்து இந்த சில பிரச்சனைகள், இந்த ஆர்கன்ஸ்ல வரக்கூடிய சில பிரச்சனைகள். சோ நாம என்ன பண்றோம், இந்த சுவாதிஷ்டானா வந்து நம்ம வந்து அந்த ஆக்குப்ரெஷர்லயும் இதெல்லாம் டச் பண்றோம். நம்ம பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணும் போதும் இந்த ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஸ்டிமுலேட் பண்றோம். நீங்க நாளைக்கு எக்ஸசைஸ் பண்ணும்போது இதெல்லாம் அப்சர்வ் பண்ணி பாருங்க, எந்தெந்த இடத்துல ஆர்கன் இருக்குன்னா அந்தந்த இடத்துல வந்து நம்ம பிளஸ் பண்ணி ப்ரே பண்ணி அதை ஸ்டிமுலேட் பண்ணும்போது அப்போ வந்து ஏன் அதுக்குள்ள டிசீஸ் வரும்? அதுக்கு நம்ம நிறைய நல்லதா சாப்பாடும் ஃபீட் பண்ணி நம்ம மனசையும் ஒரு நிம்மதியா வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா நிறைய டிசீசஸ் வந்து நம்ம வந்து தடுக்கலாம். சோ இந்த இப்ப குட்டி குட்டியா பிரச்சனைகள் வருது இல்லைங்களா, இப்ப வந்து எனக்கு மசில் வீக்னஸா இருக்கு, இல்ல சுகர் ஜாஸ்தி ஆகுது, பிபி ஜாஸ்தி ஆகுதுன்னா கண்டிப்பா டாக்டர் கிட்ட போனா வந்து என்ன நீங்க சிம்டம்ஸ பொறுத்து அவங்க இது இருக்கலாம் அது இருக்கலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாள் வந்து ஒரு பையன் வந்து அசம்பிளில வந்து டாக்டர் இவன் வந்து ஷிவரிங் நடுங்குது டாக்டர்னு கூட்டிட்டு வந்தாங்க.
அத பார்த்ததுமே எனக்கு வந்து தெரிஞ்சு போச்சு அது என்ன பிரச்சனைன்ட்டு. ஆனா வெளியில சொன்னாக்கா அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து ஷாக்கா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து அதனாலதான் நம்ம வந்து ஷாக் வந்து மொல்லமா அவங்களுக்கு கொடுக்கணும். சடனா நமக்கு நாலேஜ் இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சடனா சொல்லிடக்கூடாது. சோ எனக்கு தெரியும் அந்த பையனுக்கு வந்து ஃபிட்ஸ்ன்ட்டு. இப்ப ஃபிட்ஸ்ன்னா கீழே படுத்து கை காலெல்லாம் நல்லா ஆட்டி நொறையா ஊத்துனாதான் ஃபிட்ஸ் இல்ல. சடனா அப்படியே ஷிவரிங் மாதிரி இருக்கும், இல்ல சடனா ஸ்டேர் பண்ணுவாங்க, ஒரே இடத்துல ஸ்டேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விதவிதமான ஃபிட்ஸ் இருக்கு. அவங்க 2 பேரும் நல்ல பெரிய எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர்ஸ். அவங்க வந்து அந்த குழந்தைக்கு கொஞ்சம் ஆட்டிசமும் இருக்கு. சோ அவங்க சொன்னாங்க, குழந்தை பிறந்தாப்புல இருந்து எங்களுக்கு இப்படிதான் டாக்டர் ட்ரபிள் கொடுத்துக்கிட்டே இருக்கா, நீங்க அதெல்லாம் ஒன்னும் கவனப்படுத்தாதீங்க, கொஞ்சம் தானே ஷிவரிங் ஆச்சு, சரியா போட்டும் கிளாஸ்க்கு அப்படின்னு. நாங்கெல்லாம் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர்ஸ், எங்களால எல்லாம் அடிக்கடி லீவ் போட்டெல்லாம் வந்து அந்த மாதிரி எல்லாம் கூட்டிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் இன்னொரு நாளும் அதே மாதிரியே அவன் ஷிவரிங் டாக்டர்ன்னு கூட்டிட்டு வந்தாங்க. அப்ப நான் ஸ்ட்ரிக்டா சொன்னேன், இல்ல நீங்க இந்த வாட்டி அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயே ஆகணும், இல்லைன்னா அவன் ஸ்கூலுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லி. சில இடத்துல நாங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் இருக்கணும் இல்லைங்களா. சரி நான் அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ, ஆன் த வேலயே அதே மாதிரியே அவன் கை கால் ஆடி நுறையா வாயில ஊத்தி, அப்புறம் அவங்க கடைசியா எப்படியோ ஹாஸ்பிட்டல் ரீச் ஆயிட்டாங்க. அது எபிலெப்சின்னு கன்ஃபார்ம் ஆகி அவனுக்கு வந்து மாத்திரை கொடுத்து, அப்புறம் ஒரு 6-7 மாசம் அவன் வரல. சடனா ஒரு நாள் திருப்பி அதே மாதிரி வந்தா, டாக்டர் எங்க அம்மா இன்னைக்கு மாத்திரை கொடுக்க மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றான். ஏன்னா அவன் ஆட்டிசம் சைல்டா இருந்தாலும் அவ்வளோ ஸ்மார்ட்டான பையன். அப்புறம் 12th முடிச்சு போகும்போது தேங்க்யூ சோ மச் டாக்டர்னு அவ்வளவு அன்பா சொல்லிட்டு போறான். அது வந்து சின்ன வியாதியா இருக்கலாம், ஆனா அவனுக்கு ஃபிட்ஸ் அடிக்கடி வர வர அவனுடைய பிரெயின் டேமேஜ் ஆகும் இல்லைங்களா. அதனாலதான் நாங்க வந்து சில டைம்ல வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சமா பயப்படுத்தணும். நீங்க இது சிம்பிளா செய்யுங்க, மெடிடேஷன் யோகா கரெக்டா செய்யுங்க, இல்லைன்னா உங்களுக்கு இந்த வியாதி எல்லாம் வந்துரும் அப்படின்னு சில இடத்துல பயப்படுத்தினாதான் சரி. எப்படி நம்ம இப்ப பசங்களுக்கு எல்லாம் வந்து நெருப்புல கைய வைக்காதன்னு சொன்னாலும் போய் வைக்கிறாங்க, ஒரு வாட்டி சுட்டுக்கிட்டா அப்புறம் வைக்கிறது இல்ல இல்லைங்களா. சோ சிலதெல்லாம் அந்த மாதிரி சுட்டுக்கிட்டா அப்புறம் அப்படியெல்லாம் விட முடியாது. அதனால எங்களால முடிஞ்சதை நாங்க வந்து சொல்லிக்கிட்டே தான் இருப்போம், இந்த மாதிரி செய்யுங்க, இவ்வளோ எல்லாம் நல்லது இருக்கு, இத செய்யுங்க அப்படின்னு நாங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். அதனாலதான் நானா கேட்டு சார் நான் கிளாஸ் எடுக்கிறேன், ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் 4 பேத்துக்கு தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிலேஷன் பண்றோம். சோ இப்ப இந்த கோரிலேஷன் அட் த எண்ட் நீங்களும் கொஞ்சம் இந்த கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க, இது வந்து ஸ்பிரிச்சுவலும் சயின்ஸும் கரெக்டா என்னால கோரிலேட் பண்ண முடிஞ்சுச்சா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சான்ட்டு லாஸ்ட்ல நீங்க ஒரு கமெண்ட் போடுங்க. அப்ப எனக்கும் வந்து ஒரு மோட்டிவேஷன், ஓகே இந்த மாதிரி மாஷி நிறைய சீக்ரெட்ஸ் கொடுத்திருக்காரு, நான் ஒன்னும் சயின்ஸ்ல பண்ணி நிறைய பேத்துக்கு டிசீசஸ் நான் ப்ரிவென்ட் பண்ணல இல்லைங்களா. உங்களுக்கு டிசீஸ் வந்த பிறகு நான் ட்ரீட் பண்ணினா என்ன பிரயோஜனம், அது உங்களுக்கு வராம தடுக்கிறது என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன். பட் இருந்தாலும் இப்ப டெஸ்டுக்கு முந்தானேத்து ஒரு பேஷண்ட் சொன்னாங்க, அவங்களுக்கு வந்து ஹர்னியா, அவங்க வந்து ஒரு குழந்தை பிறந்துச்சு, வித்தின் 3 months அடுத்து பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க. அப்போ அந்த வயிற்றுல இருக்கிற மசில்ஸ் இன்னும் கியூரே நார்மலுக்கே வரல, அதுக்குள்ள அடுத்த குழந்தை பிரெக்னென்ட் ஆயிடுச்சு, டெலிவரி ஆயிடுச்சு. பாவம் 5-6 வருஷம் ஆன பிறகு அவங்களுக்கு வந்து ஹர்னியா வந்து போச்சு. ஹர்னியா வந்து பெயின் இருக்குன்னா அவங்க வந்து எமர்ஜென்சி ஆபரேஷன் அவங்க செஞ்சுதான் ஆகணும். நானும் ஒரு 2-3 மாசமா சொல்லிட்டே தான் இருக்கேன். பட் பாவம் சடனா அவங்களுக்கு பெயின் ஜாஸ்தி ஆயிடுச்சு, இன்னைக்கு ஆபரேஷன் பண்ணிக்கிட்டாங்க. நான் சார்ஜால இருக்க, அவங்க வேற ஊர்ல இருந்தா கூட நான் இங்க இருந்து பிளஸ் பண்ணி ப்ரே பண்ணி அவங்களுக்கு நல்லபடியா சர்ஜரி முடிஞ்சு போச்சு. சோ அந்த மாதிரி நீங்க கன்சல்டேஷன் கேட்கும் போது எப்போ வந்து சர்ஜிக்கலா செய்யணும், எப்போ மார்ஷி இத ஃபாலோ பண்ணும், ரெண்டுமே நான் கோரிலேட் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லுவேன். சோ இப்ப நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு போலாம். மணிப்பூரகம் வந்து சோலார் பிளெக்ஸஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இல்லைங்களா. இப்ப வந்து ஸ்பிரிச்சுவலா நம்ம சொல்லும் போதும் இது ரொம்ப ஆஸ்ட்ரல் டிராவல் எல்லாம் இங்க இருந்து நம்ம பண்ணலாம். இந்த மணிப்பூரகத்துலதான் தொப்புள் கொடி உங்களுக்கும் உங்க அம்மாக்கும், அந்த தொப்புள் கொடியில உங்க அம்மா உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லைங்களா, அதை வந்து கட் பண்ணி அதுதான் வந்து தொப்புலா மாறி போச்சு இல்லைங்களா. சோ அந்த பிளெக்ஸஸ்ல வந்து இம்பார்ட்டன்ட் கிளாண்ட் வந்து பான்கிரியாஸ் கிளாண்ட். சோ இந்த பான்கிரியாஸ்
pancreas வந்து இன்சுலின், சொமேட்டோஸ்டோட்டின், கேஸ்ட்ரின், குளுக்கோகான் இந்த மாதிரி சில ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. மெயினா வந்து சுகர் அண்ட் சால்ட் பேலன்ஸ் இதுதான் செய்யுது. சோ இப்ப நாங்க மெயினா சொல்லுவோம், முக்கால் பாகம் உங்களுடைய சாப்பாட்டுல வந்து சுகர் சால்ட் கொஞ்சம் கம்மி பண்ணாலே முக்கால் பாகம் வியாதி சரியாயிடும் சொல்றோம். ஏன்னா அதுதான் கரெக்ட். நம்ம வந்து இப்ப பாத்தீங்கன்னா நிறைய சுகர் சால்ட் நம்ம எல்லாம் நிறைய சாப்பிடுறோம். சோ அப்போ வந்து இந்த பான்கிரியாஸ்ல ஏதாவது பிரச்சனையா இருக்குன்னா பான்கிரியாட்டிக் என்சைம் டெஸ்ட் பண்ண வேண்டி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பான்கிரியாடைட்டிஸ் 3 தான் மெயினா. அந்த பான்கிரியாஸ் வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிடும். பான்கிரியாஸ் ப்ராப்ளம் வந்தா வலியால துடிச்சு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து டயபெட்டிஸ் வருது. இன்னொன்னு வந்து பான்கிரியாஸ் கேன்சர். பான்கிரியாஸ் கேன்சரும் வந்து கொஞ்சம் ரொம்ப ஹார்ஷான கேன்சர். லைஃப் ஸ்பேன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். இப்ப வந்து நம்ம வந்து இந்த டயபெட்டிஸ் பத்தி பேசலாம். ஏன்னா டயபெட்டிஸும் இப்ப வந்து ரொம்ப காமனா இருக்கு. இப்ப நம்ம டயபெட்டிஸ் தடுக்கணும்னா வேர்ல்டு டயபெட்டிஸ் அவேர்னஸ் டேலியும் நாங்க அதுதான் நாங்க சொல்றோம். முக்கால் பாகம் நீங்க வந்து சாப்பாட்டுல கவனமா இருங்க. அடுத்தது நல்ல வாக்கிங் எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஸ்ட்ரெஸ் ரொம்ப எடுத்துக்காதீங்க. அப்புறம் உங்க பான்கிரியாஸ் பொசிஷன் பாருங்க எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு. நாம வந்து அந்த தவத்துல வந்து மணிப்பூர் தவத்துல வந்து அந்த பாயிண்ட்டுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம மெடிடேட் பண்ணி அதை வந்து நம்ம வந்து சரி பண்ணலாம். சோ பான்கிரியாஸ்லயும் வந்து டைப் 1 டயபெட்டிஸ் மில்லைட்டிஸ் வந்து குழந்தைங்களுக்கு இருக்கு. அது வந்து ஜெனட்டிக். அது வந்து டேப்லெட்ஸ் கொடுத்தா சரியாகாது. அதுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டாதான். இப்ப பாத்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கூட டயபெட்டிஸ் வந்து போயிடுச்சு. பேரண்ட்ஸ் வந்து அழுகுறாங்க, ஐயோ இந்த இவ்வளவு சின்ன வயசுலயே குழந்தைக்கு இப்படி ஆயி போச்சேன்னு சொல்லிட்டு. அந்த குழந்தை வந்து ஒரு தலை சுத்து வந்து மீன்ஸ் நாங்க ரெகுலரா பிளட் சுகர் செக் பண்ணுவோம். செக் பண்ணும்போது பார்த்தா 600 இருக்கு. அது செகண்ட் ஸ்டாண்டர்ட் பொண்ணு சொல்லுது, டாக்டர் எனக்கு லோவா வச்சா பிடிக்கல டாக்டர், எனக்கு எப்பவுமே ஹையா தான் வச்சுக்கணுங்குது. பாவம் அந்த 2 செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைக்கு என்ன தெரியும் இல்லைங்களா? அது நினைச்சுக்கிச்சு சுகர் ஹையா இருந்தாதான் அதுக்கு நல்லா இருக்கும்னு நினைச்சுக்கிச்சு. ஆனா அது வந்து டயபெட்டிஸ்னால வந்து அதனுடைய கிட்னி, அவளுடைய கண்ணு, அப்புறம் பிரெயின் எல்லாமே அது எஃபெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் டைப் 2 டயபெட்டிஸ் வந்து நம்ம அடல்ட்ஸுக்கு வர்றது. அதுவும் வந்து அந்த காலத்துல வந்து ஜெனட்டிக்கா இப்ப உங்க அப்பா அம்மாக்கு இருந்துச்சுன்னா உனக்கு 100% வரும்னாங்க. அப்புறம் உங்க அம்மாக்கோ அப்பாக்கோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு 50% வர சான்சஸ் இருக்குன்னு சொன்னாங்க. பட் இப்ப வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங், ஜெனட்டிக் சென்டர், மகர்ஷி சொல்றது எல்லாமே அதான். நம்ம வந்து இந்த ஜெனட்டிக் சென்டரையே நம்ம கருமைய தூய்மை பண்ணலாம். இந்த ஜெனட்டிக் டிசீசஸ் வந்து நாம வந்து போஸ்ட்போன் பண்ணலாம், இல்ல வராமையே கூட தடுக்கலான்ற அளவுக்கு வந்து இந்த மெடிடேஷன் யோகால வந்து ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ரிசர்ச்லயே வந்து ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இப்ப வந்து எனக்கு ஹையா சுகர் இருக்கே அதனால என்ன அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுறக்கூடாது. ஏன்னா ஹையா சுகர் இருந்துச்சுன்னா அது போய் உங்களுடைய பிளட் வெசல்ஸ்ல எல்லாம் போய் உட்கார்ந்துக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய கிட்னில போய் உட்கார்ந்துக்கும். அப்ப வந்து உங்களுக்கு வந்து நார்மலா தெரியாது. அந்த கிட்னி ஃபெயிலியர் ஆன பிறகுதான் தெரியும். இல்ல வந்து நியூரோபதி வரலாம், இல்ல டயபெட்டிக் கீட்டோசிடோசிஸ் அந்த மாதிரி வரலாம். அதனாலதான் பிளட் சுகரை கரெக்டா வச்சுக்கணும். சிலர் என்ன செய்வாங்க, எல்லா சிஸ்டத்தையும் ட்ரை பண்ணுவாங்க. இந்த ஹோமியோபதி, ஆயுர்வேதா, சித்தா எல்லாத்தையும் ஒன்னா ட்ரை பண்ணும்போது அந்த உடம்புக்கே ஒரே கன்ஃபியூஷன் ஆயிடும். நான் ஹைப்போல இருக்கணுமா இல்ல ஹைப்பர்ல இருக்கணுமான்னே உடம்புக்கே தெரியாது. சோ அந்த அளவுக்கு வந்து நாம வந்து ஒரு சிஸ்டத்தை, நம்ம உடம்ப பத்தி நமக்கு தான் தெரியும். கரெக்டா ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி நம்ம பிளட் சுகர் லெவல்ல வந்து நாம கரெக்டா வச்சுக்கிற அளவுக்கு நம்ம வந்து பாத்துக்கணும். இதுதான். இப்ப பாத்தீங்கன்னா டைப் 3 வந்து இந்த அல்ஷிமர்ஸ் டிசீஸ், பார்க்கின்சன்ஸ் எல்லாம் வருது பாருங்க. அந்த டைம்ல ஹை சுகர், ஏன்னா ஓல்டர் ஏஜ் ஆக 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 அப்பவும் வந்து பிளட் சுகர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அந்த புது விதமா அந்த மாதிரி நிறைய வியாதிகள் வந்து வந்துட்டே இருக்குது. நாங்க என்ன படிப்போம் சயின்ஸ்ல வந்து அதுக்கு தடுப்பான மருந்துகளை வந்து கண்டுபிடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க பார்மசி பீப்பிள் இல்லைங்களா? அடுத்தது வந்து அனாஹாத்தா சென்டருக்கு போலாம். அனாஹாத்தா சென்டர்ல வந்து இது வந்து ஹார்ட் சென்டர் இல்லைங்களா? இந்த இடத்துல வந்து தைமஸ் கிளாண்ட் இருக்கு. தைமஸ் கிளாண்ட் வந்து இப்ப இங்க நான் தைராக்சின் போட்டுட்டேன், பரவாயில்ல. தைமஸ் கிளாண்ட் இந்த இடத்துல இருக்கு. அனாஹத்த சக்கரா, ஹார்ட் சக்கரால பாருங்க அந்த பிகர்ல அந்த அங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ட். அங்கேயும் வந்து ரிப் கேஜ், நம்மளுடைய போன்ஸ் எல்லாம் வச்சு அங்க இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால அந்த காலத்திலே கடவுள் அந்த மாதிரி வந்து நம்மளுடைய பாடியை பில்ட் பண்ணிருக்காரு. ரிப்ஸ் எல்லாம் வச்சு, மசில்ஸ் எல்லாம் வச்சு அதெல்லாம் கவர் பண்ணி வச்சுட்டாரு. அங்க வந்து லங்ஸ், ஹார்ட், தைமஸ் இதெல்லாம் இருக்கு. அந்த அனாஹத்துல நம்ம வந்து உட்கார்ந்து
உட்கார்ந்து மெடிடேட் பண்ணும்போது அந்த இடத்த ஸ்டிமுலேட் ஆகுது. ஏன்னா இந்த கிளாண்ட் தான் வந்து நமக்கு வந்து தைமோபயோட்டின் தைமுலின் ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. இதுதான் வந்து நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதுக்கு வந்து பிட்யூட்டரி ஹார்மோன்ஸும் தேவைப்படுது. ஆனா இது வந்து சின்ன வயசுல இதான் இருக்கும். பெருசா ஆக ஆக வந்து இந்த கிளாண்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா அது ஒர்க் பண்றது கம்மி ஆயிடும். அப்புறம் தான் நம்ம வந்து விசுத்திக்கு வரோம். நம்ம விசுத்தி எக்ஸாம்பிள் சொன்னோம் இல்லைங்களா, வந்து நம்ம ப்ராமிஸ் பண்ணும்போது காட் ப்ராமிஸ் நம்ம வந்து தொண்டையை இந்த விசுத்தி கிட்ட தான் நம்ம வந்து பிடிப்போம். இந்த இந்த இடத்துல வந்து தைராய்டு கிளாண்ட் இருக்கு, பாராதைராய்டு கிளாண்டும் இருக்குது. இங்க வந்து தைராக்சின் T3 T4 T3 T4 இங்க ப்ரொடியூஸ் ஆகுது. ஆனா இவங்களுடைய கண்ட்ரோலர் வந்து தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அங்க மேல இருந்து பிட்யூட்டரியில வந்து அவங்களுக்கு மேல ஹைபோதாலமஸ் இருக்காங்க. இவங்க எல்லாம் ஸ்டிமுலேட் பண்ணாதான் இங்க வரும். சோ உங்களுக்கு வெறும் தைராய்டு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா வெறும் T3 T4 இல்ல, மேல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா, அங்க இருக்கா, இங்க இருக்கா, எல்லாத்தையும் டாக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அவங்க இத்தனை டெஸ்டும் பண்ணி அந்த மெடிசன்ஸ் வந்து ஹைப்போதைராய்டிசம் ஆகலாம், இல்ல ஹைப்பர் தைராய்டிசம் ஆகலாம். நாம வந்து இந்த கரெக்டா நம்ம எக்ஸசைஸ் பண்ணி மெடிடேஷன் பண்ணி இதெல்லாம் பண்ணும்போது ஓரளவு கண்ட்ரோல் இருக்கும். பை சான்ஸ் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா டாக்டர் கொடுக்குற மாத்திரையை கரெக்டா சாப்பிடுங்க. டெஸ்ட் பண்ணி அந்த லெவல் கம்மி ஆச்சுன்னா தான் நீங்க அத மருந்தை நிறுத்தணும். தானா நீங்க வந்து அந்த மருந்தை நிறுத்தக்கூடாது. அது பக்கத்துல இருக்கிற பாரதாரபோன் கிளாண்ட்ஸும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கால்சியம் இதெல்லாம் மெயின்டைன் பண்றதுக்கு வந்து இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம உடம்புல வந்து ஒரு உறுப்புகளும் வந்து இப்ப சிலது மட்டும்தான் வந்து ஸ்டோரேஜ்ல இருக்கும். இப்ப ஃபேட் ஸ்டோரேஜ்ல இருக்கும். ஆனா மைக்ரோ நியூட்ரியன்ஸ், மைக்ரோ விட்டமின்ஸ், அந்த விட்டமின்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம டெய்லி சப்ளை பண்ணணும். டெய்லி கரெக்டா இவ்வளவுதான் சாப்பிடணும். நம்ம நிறைய கிடைச்சு போச்சுன்னு சொல்லிட்டு நிறைய சாப்பிட்டாலும் ஹைப்பர் விட்டமினோசிஸ் வந்து போயிடும். அது போய் கிளாண்ட்ஸ்க்கு எல்லாம் பிரச்சனை பண்ணும். சோ எல்லாமே ஒரு அளவு முறையா, மார்ஷி சொல்ற மாதிரி அளவு முறையா எது செஞ்சாலும் நம்ம உடம்புக்கு வந்து அது வந்து நல்லதுதான். இது இப்ப தைராய்டுல வந்து கிரேவ்ஸ் டிசீஸ் வருது. அப்போ ஹைப்பர் ஆக்டிவிட்டி, அந்த தைராய்டுல வந்து நிறைய வேலை செய்யறதுனால T3 T4 இன்க்ரீஸ் ஆயிப்படுது. இப்போ சிம்டம்ஸ் உங்களுக்கே தெரியும், ஸ்வெட்டிங், ஃபெட்டிக், ஹீட் டாலரன்ஸ், பிபியும் ஜாஸ்தி ஆயிடும், கண்ணெல்லாம் கொஞ்சம் ஊதுன மாதிரி பஃபினஸ் இருக்கும். இந்த மாதிரி சில பிரச்சனைகள் கிரேவ்ஸ் டிசீஸ்ல வருது. சோ இதெல்லாம் சரி பண்றதுக்கு நமக்கு பிரிவென்டிவ் ஹெல்த்ல இருக்கு நிறைய. டிசீஸ் வந்துச்சுன்னா நம்ம எண்டோக்ரைனாலஜிஸ்ட் கிட்ட போறோம் இல்லைங்களா. சோ இப்ப வந்து அடுத்தது வந்து நம்ம ஆக்ஞாக்கு போறோம். ஆக்ஞா வந்து இங்கேயும் வந்து ஸ்பிரிச்சுவல்ல வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான இடம், தேர்ட் ஐ அப்படின்னே சொல்றாங்க. சோ ஆக்ஞால வந்து நம்ம பிட்யூட்டரி கிளாண்ட், ஏன்னா இங்க வந்து பொதுவா நம்ம பிரெயின் ஃபுல்லாவே இந்த இடத்துல நம்ம ஸ்டடி பண்ணோம் இல்லைங்களா. நம்ம பிரெயின் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஆர்கன்னா, ஒரு பெருசா ஒரு கல்ல கொடுத்து கடவுள் நல்ல கெட்டியா அந்த கல் இப்படி தட்டினா பாருங்க, தேங்காயோட அதோட நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்கல்ல நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம அந்த ஸ்கல்ல காப்பாத்திக்கிறதுக்கு இந்த ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட்ல நம்ம ஸ்கல்ல காப்பாத்ததான் நம்மள ஹெல்மெட் போட சொல்றோம். நாம என்ன பண்றோம், போலீஸ் இருந்தா ஹெல்மெட் போட்டுக்கிறோம், போலீஸ் இல்லைன்னா அந்த ஹெல்மெட் கழட்டிட்டு போறோம். கீழே விழுந்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம தலை ஸ்கல்லு தானே உடையுது. ஸ்கல்லு உடைஞ்சதும் உள்ளுக்குள்ள வந்து நம்மளுடைய பிரெயின் டேமேஜ் ஆயிப்போச்சுன்னா அப்புறம் அது நமக்கு தானே பிரச்சனை இல்லைங்களா. சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த ஸ்கல்ல வந்து நம்ம காப்பாத்தணும். அடுத்தது வந்து நம்ம அங்க இருக்கிற உறுப்புகள் பாருங்க, பிட்யூட்டரி கிளாண்ட் அதான் மாஸ்டர் கிளாண்ட். அந்த வேற முதல்ல பிக்சர்ல போட்ட இல்லைங்களா, அந்த மாஸ்டர் கிளாண்ட்ல இத்தனை ஹார்மோன்ஸ், அவங்க வந்து நம்மளுடைய உடம்பு வளர்ச்சிக்கும் அவங்கதான் காரணம். அந்த பிட்யூட்டரி கிளாண்ட்ல வர அட்ரினோகார்டிகோட்ரோபின் ஹார்மோன், தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், தைராய்டையும் கண்ட்ரோல் பண்றாங்க. லியூட்டினைசிங் ஹார்மோன் நம்மளுடைய செக்ஸ் கிளாண்ட்ஸ், நம்மளோட குழந்தை பிறக்கிறதுல இருந்து ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்ஸ் இது எல்லாமே. அப்புறம் வந்து குழந்தைக்கு பால் கொடுக்கும் போது நமக்கு வேண்டியது அந்த ப்ரோலாக்டின், இதுவும் இங்க இருந்து தான் ப்ரொடியூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம growth ஹார்மோன், அப்புறம் மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், இத்தனையும் வந்து இந்த பிட்யூட்டரி கிளாண்ட்ல வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. சோ இப்ப வந்து இந்த பிட்யூட்டரி கிளாண்ட்ல வந்து நமக்கு growth ஹார்மோன், பிளட் பிரஷர், பிரெக்னன்சி, சைல்ட் பர்த், யூட்ரைன் கான்ட்ராக்ஷன், செக்ஷுவல் ஃபங்க்ஷன் நம்ம கரெக்டா ஆகணும்னா இந்த கிளாண்ட் ஹார்மோன்ஸ் தேவைப்படுது. பிரெஸ்ட் மில்க் கரெக்டா ப்ரொடியூஸ் ஆகணும்னா இந்த ஹார்மோன்ஸ் தேவைப்படுது. தைராய்டு கிளாண்ட் ஃபங்க்ஷன், அப்புறம் நம்ம எனர்ஜி கரெக்டா கன்வெர்ட் ஆகணும், நம்மளுடைய சாப்பிடுற சாப்பாடு வந்து கரெக்டா மெட்டபாலிக் கன்வர்ஷன் ஆகணும்னாலும் இதனுடைய கிளாண்ட்ஸ் வந்து நமக்கு வேலை செய்யணும். அதே மாதிரி நம்ம தண்ணி குடிக்கிறோம் பாருங்க, தண்ணி ரொம்ப
இம்பார்ட்டன்ட். அந்த தண்ணியும் வந்து கரெக்டா ரெகுலேட் ஆகணும்னா, இப்ப நிறைய தண்ணி குடிச்சாலும் பிரச்சனை, கம்மியா குடிச்சாலும் பிரச்சனை. ஆனா அந்த தண்ணியை வந்து கிட்னி கரெக்டா நமக்கு எவ்வளவு வேணுமோ வச்சுக்கிட்டு அதுக்குள்ள இருக்கிற எலக்ட்ரோலைட்ஸ் அப்சர்வ் பண்ணி அதை ஃபில்டர் பண்ணி அந்த கிட்னி அனுப்புது பாருங்க. அந்த ஃபங்க்ஷனும் கண்ட்ரோலிங் ஹார்மோன்ஸ் இவங்க தான். அப்புறம் நம்மளுக்கு ஏதோ ஒரு வலினாலும் நமக்கே தெரியாம, இப்ப வந்து சடனா நம்ம ஃபயர் தொடரோம்னா நமக்கே தெரியாம ஒரு எமர்ஜென்சி ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுதுனால அதுவும் இங்க இருந்துதான். சோ இந்த மாதிரி ஒரு ஹைப்போதலமோ பிட்யூட்டரி ஆக்சிஸ், இந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை செல்ஸும் ஒண்ணுக்கு ஒண்ணு கூடி வேலை செய்யும் போதுதான் நம்மளுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து கரெக்டா நடந்துட்டு இருக்கு. சோ இந்த மாஸ்டர் கிளாண்டுக்கே கூட டிசீஸ் வரும். அவங்க மாஸ்டர் கிளாண்டா இருந்த, இப்ப எப்படி டாக்டரா இருந்து டாக்டரே உங்களுக்கே ஃபீவரா அப்படின்னு கேக்குறாங்க, டாக்டர் உங்களுக்கே பிரச்சனையா அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு கூட பாருங்க, கேரளால ஒரு டாக்டர் வந்து ரொம்ப நல்ல ஸ்மார்ட்டான டாக்டர், ஒரு ஆர்த்தோபெடிக் டாக்டர். அவங்க ரொம்ப ஒரு சோசியல் சர்வீஸ் பண்ணலான்னு சொல்லிதான் ஒரு ஏழை குழந்தைக்கு ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு, நான் ஃப்ரீயா உங்களுக்கு சர்ஜரி பண்ணி தரேன் வாங்கன்னு சொல்லி அவங்க சர்ஜரி பண்ணும்போது அந்த குழந்தைக்கு ஏதோ ஹார்ட் ப்ராப்ளம் இருந்திருக்க என்னன்னு சரியா தெரியல, அந்த குழந்தை இறந்துருச்சு. அதனால இருக்கிறவங்க எல்லாம் வந்து அந்த டாக்டரையும் போட்டு அடிச்சுட்டு சோசியல் மீடியால இஷ்டத்துக்கு போட்டாங்க. டாக்டர் வலி தாங்க முடியாம சூசைடே பண்ணிக்கிட்டாரு. சோ அந்த அளவுக்கு டாக்டர்ஸ்க்கும் கூட பிரச்சனைகள் வர தேவை இருக்கு. அந்த மாதிரி இவங்க பிட்யூட்டரி கிளாண்ட் மாஸ்டர் கிளாண்டா இருந்தா கூட இவங்களுக்கு கூட பிரச்சனை வருது. சோ அந்த பிரச்சனையில கூட வந்து அவங்க வீக்கா ஃபீல் பண்ணலாம், லோ பிபி ஆகலாம், பெயிண்டிங், நாசியா, வாமிட்டிங், குட்டி குட்டி பிரச்சனைனாக்கா எவ்வளவு பிரச்சனை. இங்க இருந்துதான் சென்ட்ரல் டயபிட்டிஸ் இன்சிபிட்டர்ஸ் அப்படின்ட்டு இன்னொரு டயபிட்டிஸ்ல இன்னொரு இது வருது. அதுல வாசோப்ரெசின் டிஃபிஷியன்சினால இப்ப சிலர் பாக்குறீங்க நல்ல பெருசா இருப்பாங்க, அவங்க போன்ஸ் எல்லாம் நல்ல பெருசா வளர்ந்துருக்கும். சின்ன சின்ன குழந்தைதான், ஆனா அவ்வளவு பெருசா டாலா இருப்பாங்க. அதே மாதிரியே வந்து அடல்ட்ஸும் அதே மாதிரிதான், அவங்கள ஜைகான்டிசம், அக்ரோமெகலி நீங்க பாக்குறீங்களா வளர்த்தியா இருப்பாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளமும் இந்த growth ஹார்மோன்ஸ்னாலதான் வருது. இவங்க இந்த டிஹெச்எஸ் டிஃபிஷியன்சி, தைராய்டு ப்ராப்ளமும் இங்க இருந்து வந்து பிட்யூட்டரியும் பிரச்சனை, ஹைப்போபிட்யூட்டரி, பேன் ஹைப்போபிட்யூட்டரிசம், பிட்யூட்டரி டியூமர், பிட்யூட்டரி அடினோமாஸ், நான் கேன்சரஸ் டியூமர்ஸ். சோ இந்த மாதிரி நிறைய வரும்போது கிட்னிக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட், தைராய்டுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட், பிரெயினுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட். ஏன்னா இந்த அளவுக்கு டிசீஸ் இருக்கு. ஓவரிஸ்க்கு தனியா, டெஸ்டிஸ்க்கு ப்ராப்ளம்னா டெஸ்டிஸ் டாக்டர் கிட்ட போகணும், பேன்கிரியாஸ் ப்ராப்ளம்னா பேன்கிரியாஸ் டாக்டர் கிட்ட போகணும். சோ இந்த அளவுக்கு வந்து டிசீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிக்கிட்டே இருக்குது. சோ அப்ப வந்து நம்ம வந்து இந்த ஆக்னா மெடிடேஷன் நம்ம செய்யும் போது இது என்ன, முக்கால் பாகம் டிசீசஸே வந்து இந்த ஸ்ட்ரெஸ்னாலதான். நம்ம வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், மாடர்ன் லைஃப் ஸ்டைல்ல வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு. நம்ம இந்த மெடிடேஷன் பண்ணும்போது நம்ம மைண்ட் வந்து அவ்வளோ பீஸ்ஃபுல்லா வருது. நம்ம வந்து எப்படி 14 to 40 நம்மளுடைய வேவ் லென்த் இருக்கிறத வந்து ஆல்பா மெடிடேஷன்ல 8 to 13 வரைக்கும் கொண்டு வந்துடலாம். இது கொண்டு வரதுனாலே நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை ஸ்ட்ரெஸ்ஸும் அப்படியே கம்மியாயிடுது. பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணுது இந்த ஆக்னா மெடிடேஷன்ல. அதுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்குது. அந்த மெடிடேஷன்ல வந்து நம்ம வந்து அகாமிய கர்மாஸ், நம்மளுடைய சென்சஸ் எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். நமக்கு இருக்கிற கிரீடியும் கண்ட்ரோல் பண்ணலாம். அப்புறம் நம்ம வந்து சப்கான்சியஸ் கான்சியஸ் மைண்ட் வந்து ஒரு கோரிலேஷனோட ஒர்க் பண்ணலாம். இந்த மாதிரி இந்த ஆக்னா மெடிடேஷன்ல இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம், ஒரு கிளாஸ் ஃபுல்லா சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு நம்ம இந்த ஆக்னால வச்சு நம்ம மெடிடேட் பண்ணும்போது அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து அட்வான்டேஜ் இருக்கு. இந்த ஆக்னா சக்கரத்துல வந்து அந்த அளவுக்கு வந்து அட்வான்டேஜ் இருக்கு. சோ இப்ப வந்து நம்ம வந்து மூலாதாரத்துல, இப்ப குண்டலினி யோகால வந்து நம்ம மூலாதாரத்துல இருந்து ஆக்னைக்கு எடுத்துட்டு வரோம். சடனா அந்த அவ்வளோ பெரிய எனர்ஜி இங்க மேல வரும்போது நம்ம பிரெயின்குள்ள இருக்கிற அத்தனை செல்ஸும் ஸ்டிமுலேட் ஆகும்போது நமக்கு தலைவலியோ இல்ல ஏதோ நமக்கு ஒரு பிரச்சனை வருது, பிரெயின் செல்ஸ் ஆகும்போது குண்டலினி சைக்கோசிஸ், அப்புறம் அந்த மாதிரி சில மென்டல் டிசார்டர்ஸ்ல கூட எங்க கிட்ட வந்திருக்காங்க. சோ அப்போ வந்து நாங்களும் வந்து ஸ்பிரிச்சுவல் கத்திருந்தா அது என்னன்னு தெரியும் இல்லைங்களா, இல்லைன்னா என்ன இவங்க பண்ணிட்டாங்க பாரு, ஏன்னா அதுக்கும் வந்து அதனாலதான் குரு வச்சு கத்துக்கணும் அப்படின்னு சொல்றது. சோ அப்ப சாந்தி மெடிடேஷன் நமக்கு ஸ்பெஷலா நமக்கு மகர்ஷி கொடுத்துருக்காரு. அந்த எனர்ஜியை திருப்பி மூலாதாரத்துல கொண்டுட்டு போய் சாந்தி யோகா செய்ய செய்ய நம்மளுடைய இந்த எனர்ஜி லெவலை வந்து பேலன்ஸ் பண்ற அளவுக்கு நமக்கு வந்து மகர்ஷி நமக்கு கொடுத்துருக்காரு இந்த ஆக்னா மெடிடேஷன்ல. சோ நம்ம அடுத்தது வந்து துரியம்.
துரியத்தை பத்தி நமக்கு எவ்வளவு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? எத்தனை அது வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட். குழந்தை பிறக்கும் போதே பாருங்க, அந்த துரிய அந்த இடத்துல வந்து அந்த ஸ்கல் எல்லாம் டக்குன்னு கூடாது. அது கொஞ்சம் நாள் அப்படிதான், ஐயோ இங்க தொடாதன்னு சொல்லுவாங்க பாருங்க. சோ அந்த இடம் வந்து அதான் கிரவுன். அந்த பைனியல் கிளாண்டுங்கிறது அது வந்து அவ்வளோ, அது வந்து ஸ்பிரிச்சுவலியும் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதனால்தான் வந்து ஐ ஆஃப் த காட் அப்படின்னு அந்த பைனியல் கிளாண்ட சொல்றது. அதே மாதிரியே மெடிக்கலாவும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ரொம்ப குட்டி தான், ஒரு ஜஸ்ட் ஒரு பட்டாணி சைஸ் தான் இருக்கும். அது ப்ரொடியூஸ் பண்றது ஒரே ஒரு மெலட்டோனின் ஹார்மோன். ஆனா இந்த மெலட்டோனின் ஹார்மோன் வந்து அந்த அளவுக்கு நமக்கு வந்து எல்லா கண்ட்ரோலும் இருக்கு. நம்மளுடைய தூக்கம் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட். அட்லீஸ்ட் 6 மணி நேரத்துல இருந்து 8 மணி நேரம் வரைக்கும் நம்ம நல்லா தூங்கணும்னா நம்ம அதை தூங்குறோமா? இப்ப வந்து கம்ப்யூட்டர் வச்சுக்கிறோம், மொபைல் வச்சுக்கிறோம். நம்ம தூக்கத்தை ஸ்பேர் பண்ணி தான் வந்து நம்ம இந்த வேலையெல்லாம் செய்யறோம். சோசியல் மீடியா வேலை எல்லாம் நம்ம தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் செய்யறோம். பட் ஆனா நம்ம அந்த 6 மணி நேரம் தூங்குறதுனால நம்மளுடைய பாடியில இருக்கிற அத்தனை செல்ஸ்க்கும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இப்ப வந்து ஜஸ்ட் நான் ஒரு வீடியோ ஒண்ணு, இதெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் ஜஸ்ட் ஒரு வீடியோ, ஒரு 3 மினிட்ஸ் வீடியோ தான். ஒரு நிமிஷம். कहाँ से है ये राह, कहाँ तक है ये राज, कोई दादी समझा है न जाना है। संसार की हर शय का इतना ही फसाना है, एक धुंध से आना है, एक धुंध में आना है। एक पल की पलक पर है ठहरी हुई ये दुनिया, एक पल के झपकने तक हर खेल सुहाना है। संसार की हर शय का कितना ही फसाना है, एक धुंध से आना है, एक धुंध में जाना है। क्या जाने कोई किस पर, किस मोड़ पे क्या बीते, किस राह में है राही, हर मोड़ बहाना है। संसार की हर शय का इतना ही फसाना है, एक धुंध से आना है, एक धुंध में जाना है। ला 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 खिलाड़ी के हम लोग खिलौने हैं, एक ऐसे खिलाड़ी के जिसको अभी सदियों तक ये खेल रचाना है। संसार की हर शय का इतना ही फसाना है, एक धुंध से आना है।
சோ இது பாருங்க, சாரி நான் ஹிந்தி பாட்டு போட்டேன், பரவாயில்ல, நம்ம இன்னொரு லாங்குவேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா தமிழும் கத்துக்கணும் கூட ஒரு எனக்கு தமிழ் பாட்டு கிடைக்கல இதுல. பட் இதுல பாருங்க எவ்வளவு அழகா வந்து நம்ம வந்து எங்க இருந்து வந்தோமோ அங்க திருப்பி போயிட்டோம் இல்லைங்களா. அதான் நமக்கு மகர்ஷியும் வந்து அடுத்த ரெண்டு ரெண்டு பாயிண்ட்ல நமக்கு சொல்றாரு. யூனிவர்சல் ஃபீல்ட், அப்சல்யூட் ஸ்பேஸ், இது ரெண்டுத்துலயும் சொல்றாரு. நேத்து வந்து டாக்டர் ராஜ்குமார் வந்து என்னுடைய வேலையை ரொம்ப ஈஸி பண்ணிட்டாரு. ஏன்னா இந்த ரெண்டு சென்டரை பத்தியும் நேத்து நிறைய அவரு பேசினாரு. அப்போ வந்து நம்ம எப்படி துவாத சங்கம், மகர்ஷி எவ்வளவு அழகா துவாத சங்கத்துல இருந்து விரிந்து 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 சக்தி களத்துக்கு போய் அங்க இருந்து சந்திர காந்த சக்தியை இழுத்துக்கிட்டு அங்கிருந்து சூரியகாந்த சக்தியை இழுத்து அங்கிருந்து பெரிய மண்டலத்துக்கு போய் அங்கிருந்து நட்சத்திரங்களை எல்லாத்தையும் பார்த்து கேலக்சிஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்க இருந்து சிவகலத்துக்கு நம்ம போறோம் இல்லைங்களா. அங்க வந்து பிரம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த சிவகலத்துக்கு போறோம். அல்டிமேட் அதுதான் இல்லைங்களா. நம்ம எல்லாரும் அங்க இருந்துதான் வந்தோம், அங்கதான் நம்ம வந்து திருப்பி போறோம். அதுதான் வந்து நம்மளுடைய அந்த துரியா மெடிடேஷன், துரியா தீத மெடிடேஷன், இதுல எல்லாமே வந்து இந்த மாஸ்டர் கிளாண்ட், பிட்யூட்டரி கிளாண்ட், மாஸ்டர் கிளாண்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ஹெல்த், பியானியல் கிளாண்ட், நாம வந்து இந்த துரியத்துல இருந்துகிட்டு நம்ம ஆட்டோ சஜஷன்ஸும் பிளஸிங்ஸும் கொடுக்கும்போது அதனுடைய எஃபெக்ட் வந்து அவ்வளோ எஃபெக்ட் இருக்கு. ஏன்னா ஆட்டோ சஜஷன்ஸ் வந்து நீங்க வீட்டுல இருந்தே கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம மைண்ட்ல பிரச்சனைய வந்து நம்ம தான் இல்லைங்களா, நம்ம கிட்ட எத்தனையோ நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் எத்தனையோ எடுத்துட்டு ஐ ஆம் த பெஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்ட், அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச நம்ம மகர்ஷி எவ்வளவு அழகா நமக்கு ஆட்டோ சஜஷன்ஸ் அவரே கொடுத்துட்டாரு. ஏன்னா நம்ம எதுக்குமே நம்ம எக்ஸ்ட்ரா எனர்ஜியை அவங்க சொன்னதை நம்ம திருப்பி சொன்னாலே போதும். பிளஸிங்ஸ் வந்து கரெக்டா அந்த வந்து லைஃப் பார்ட்னர், சில்ட்ரன், சிஸ்டர், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எனிமீஸ், கொலீக்ஸ், அந்த மாதிரி அந்த ஆர்டர்லயே கொண்டுட்டு போறாரு. சோ நம்ம வந்து மைண்ட வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா, எவ்வளவு எமோஷன்ஸ் எவ்வளவு இம்ப்ரூவ் பண்ணி, ஏன்னா மென்டல் ஹெல்த்துக்கு வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மென்டல் ஹெல்த்ல இருக்கிற அத்தனை நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த மெடிடேஷன்ல, அதனாலதான் வந்து மெடிடேஷன் இஸ் த பெஸ்ட் டானிக் ஃபார் த மைண்ட் அப்படின்னு நம்ம வந்து நிறைய லாஸ்ட் டைம் அந்த கிளாஸ் எடுத்தது. ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கு இந்த மெடிடேஷனும் கூட வந்து நம்ம வந்து இன்ட்ரோஸ்பெக்ஷன், அனாலிசிஸ் ஆஃப் தாட்ஸ், எராடிகேஷன் ஆஃப் வரிஸ், அதெல்லாம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அதனுடைய எஃபெக்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு நம்மளுக்கு. அப்புறம் வந்து நம்ம வந்து மைண்ட வந்து இந்த பிளேஸ்க்கெல்லாம் நம்ம எடுத்துட்டு போய் அந்த நம்மளுடைய பீட்டா வேவ்ஸ்ல இருந்து ஆல்பா கொண்டு வந்து அது டெல்டா கொண்டு வந்து கடைசியா வந்து அல்டிமேட் அந்த ஒரு ஸ்டேஜுக்கு நாம வந்து இதுல கொண்டுட்டு போறோம். சோ நானும் கூட வந்து சின்ன வயசுல ஐயா இன்னொரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் இருக்குங்களா? நானும் வந்து சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு ஸ்பிரிச்சுவல், ஏன்னா மெடிக்கலா டாக்டர் ஆகணும்ட்டு எனக்கு ரொம்ப ஆசை, எல்லாத்துக்கும் சரி பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் அதே டைம்ல வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி, எங்க அப்பா வந்து டெய்லியுமே குளிச்சுட்டு வந்ததும் ஃபர்ஸ்ட் சாமி கும்பிடணும் அப்படின்ட்டு. ஸோ அப்போ வந்து ஓம் நம சிவாயா ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிச்ச ஒரு வேர்டா இருந்துச்சு. ஸோ ஈஸ்வர வந்து நம்ம கும்பிட்டுட்டு இருந்தோம். ஏன்னா வந்து எப்படி வந்து நேத்து ராஜ்குமார் டாக்டர் ஃபுல்லா சொல்லிட்டாரு, பட் என்னுடைய அனுபவத்தை வந்து ஜஸ்ட் நான் சொல்றேன். அப்போ ஓம் நம சிவானி இந்த சுண்டல் 108 சுண்டல் எடுத்துக்கிட்டு அதுல ஓம் நம சிவாயா சொல்லுவேன். அந்த மாதிரி கணேஷா, முருகர், இந்த மாதிரி எல்லா சாமியும் வந்து அதுக்கு ஒரு ஸ்டோரி வச்சுதான் நமக்கு வந்து அது சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியுது. ஆனா சிவான்னா எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா சிவலிங்கம், அந்த லிங்கம் என்ன அதுன்னு கேட்கும் போது நிறைய பேத்துக்கு அந்த மீனிங் தெரியவே இல்லை. ஏன்னா அவங்க சொன்னது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அது வந்து ஒரு மேலோடைய அந்த ஆர்கன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் வந்து எனக்கு இன்னமும் அது வந்து சரியா வரல. இப்பதான் நான் ரீசெண்டா வந்து ஒரு யூடியூப்ல தான் நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் பார்த்தேன். ஐயா டைம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு ஜஸ்ட் இன்னும் ஒன்னே ஒன்னு நான் காமிச்சிடுறேன். அது இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த ஒரு வீடியோவே போதும் நமக்கு வந்து. In Hinduism, Shivling is a symbol.
இது ஒரு 5 minutes வீடியோ. இத முடிச்சதும் நம்ம கேள்விகளை வந்து ஆமா 10 minutes கூட எடுத்துக்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன். ஓகே, சூப்பருங்க. ஏன்னா இது ரொம்ப நல்ல, ஏன்னா இந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து நானும் சின்ன வயசுல இருந்து ரொம்ப நான் தேடிட்டே இருந்தேன். இந்த சிவலிங்கம் என்ன, ஏன்னா உலகம் ஃபுல்லா சிவலிங்கத்தை வச்சிருக்காங்க, அது எப்படி அந்த ஒரு மேல் பார்ட்டா இருக்கும் அப்படின்ட்டு எனக்கும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் தெரியல. நான் பெரிய பெரிய ஆளுங்கிட்ட எல்லாம் கேட்டேன், நல்ல சாமி கும்பிடுவோம் எல்லாத்தையும் நான் கேட்டேன். பட் அப்பவும் வந்து அந்த ஆன்சர் எனக்கு வந்து இந்த யூடியூப் லிங்க் பார்த்த பிறகுதான், அதனால்தான் எனக்கு ஒரு ஆசை, நீங்களும் அதை கொஞ்சம் கேளுங்க. In Hinduism, Shivling is a symbol that represents Lord Shiva as the most powerful deity. Temples are built in his honor, including a Shivling, which represents all the energies in the world and beyond. There is no origin or form that can be associated with Shiva. Humans need a symbol to worship. So, the ling was created. Ling means symbol. For example, if someone used a stethoscope, it could identify that person is a doctor. A ling is just a symbol to identify something. This symbol we call Shivling has a scientific explanation. Shivling consists of 3 parts. The bottom, that has 4 sides, remains underground. The middle part, that has 8 sides, remains on a pedestal. The top, which is actually worshipped, is round. The height of the round part is 1/3 of its circumference. The 3 parts symbolize Lord Brahma in the lower part, Lord Vishnu in the middle, and Lord Shiva in the upper part. The pedestal is provided with a passage to drain the water that poured on the top. Lingam symbolizes the creative and destructive power of Lord Shiva, and the devotee attribute great holiness to him. This does not mean that others should give a false meaning to the image of Shivling. It is unfortunate that Western scholars have mistakenly associated this lingam with the phallus, a male sexual organ, and have seen obscenity in worship. As it is described that Lord Shiva has no form, it is ridiculous to claim that lingam represents a phallus. That is why Swami Vivekananda described Shivling as a symbol of eternal Brahman. Hinduism does not oppose science. It doesn't even oppose other religions. Science is a continuous effort to discover and increase human knowledge of the physical or material world through experiments and observations. But Hinduism has the strength to provide answers to certain problems that science has not been able to solve. Shivling represents the entire cosmos, and the cosmos in turn is represented as a cosmic egg. Again, an egg is an ellipsoid that represents neither a beginning nor an end. The truth behind this scientific research conducted by scientist Niels Bohr shows that the molecules are made up of atoms that consist of protons, neutrons, and electrons, which play a vital role in the composition of Shivling. In those days, instead of using those English words such as protons, neutrons, electrons, and energy, ancient sages used words such as Lingam, Vishnu, Brahma, Shakti, etc. Since Sanskrit was the dominant language in those periods, Sek Vyas, the author of Mahabharata, mentions that Lord Shiva is smaller than subatomic particle like proton, neutron, and electron. At the same time, he also mentions that Lord Shiva is greater than anything greatest. Shivling is not just a simple symbol. Our rishis wanted to send a message to the masses that they can see the smallest form of nature in the form of Shivling. Shivling represents the atomic structure. In our atomic structure, there are protons and neutrons, surrounded by electrons that spin rapidly. An examination of the image of Shivling in the context of Bohr's model would demonstrate the surprising truth that Brahma created the world. Shivling demonstrates the behavior of protons, electrons, neutrons, and energy. Lord Vishnu means proton with a positive electric charge. Lord Shiva means neutron without an electric charge. Lord Brahma
means an electron with a negative electric charge. Shakti is represented by an oval-shaped disc with 3 ridged carved on its periphery. She is energy and plays a vital role in the universe. If we look at Lord Vishnu's portrait, a lotus that emerges from Lord Vishnu's navel is depicted and Lord Brahma is shown sitting on the lotus. Lotus means energy. It has the force of attraction. The lotus stem can bend due to its flexibility, indicating that Lord Brahma moves around Lord Vishnu. This is a message that the electron is attracted to the protons due to the opposite electrical charge. In addition, neutron is represented as Lord Shiva, which has no charge. The nucleus of the atom also contains neutrons. Neutrons are about the same size as protons, but they have no electric charge. Neutrons are very close to the nucleus of the atom with protons. When the nucleus of the atom contains as many as protons and neutrons, the atom is stable. Similarly, the ancient sages have suggested that when Lord Shiva is not disturbed and separated, he remains calm. Lord Shiva keeps calm because Shakti takes the form of Renuka. The energy that forms the molecule is denoted by their valency, which in Sanskrit is Renuka. Renuka is one that produces Renu, or a molecule. 2 atoms from a molecule. Therefore, the ancient Hindu sages brought the idea of Shakti as Lord Shiva's wife and as part of Lord Shiva and dance around Lord Shiva all the time. However, when neutrons is disturbed and separated, disasters occur, which means that Shakti ends up being a terror known as Rudrani or Kali, who performs a destructive dance indicating a natural disaster. Our ancestors did a great job. But as time went by, the true meaning was lost, leaving behind the traditions and literature which we can study. We must study all the ancient literature which we can study. We have to study all the literature and ancient traditions to revitalize knowledge. Thank you so much guys for watching our video. Do like, comment and share if you haven't already. சோ மகர்ஷி வந்து எவ்வளோ அவரு பெரிய சயின்டிஸ்ட். மகர்ஷி வந்து எவ்வளவு அளவுக்கு நமக்கு வந்து நாலேஜ் கொடுத்துருக்காருன்னா, எனக்கு இந்த 2 ஸ்டேஜும் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் புரியறதுக்கு. பட் அதுக்கப்புறம் நான் அதை ஒண்ணு புரியலன்னா நம்ம திருப்பி அதை பண்ணிக்கிட்டே இருந்தாதான் நமக்கு கிடைக்கும். அப்பதான் நமக்கு வந்து மகர்ஷி வந்து எவ்வளவு அழகா பாருங்க, அந்த சிவலிங்க ஸ்டாட்டிக் ஸ்டேட் இதுக்கெல்லாம் எவ்வளவு கோரிலேஷன் இருக்கு. நாம வந்து எப்படி அழகா அந்த மெடிடேஷன்லயே அந்த இடத்துக்கு போயிட்டு சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத்தையே நம்ம கட் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு நமக்கு வந்து மகர்ஷி நமக்கு வந்து இவ்வளவு அழகா நமக்கு கொடுத்திருக்காரு. சோ அதனால வந்து நமக்கு மகர்ஷி கொடுத்திருக்கிறது ரியலாவே ரொம்ப பொக்கிஷமான நாலேஜ். சோ இத வந்து சயின்டிஸ்டும் நமக்கு அத சொல்றாங்க. டிசீசஸ் பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கே, டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க? அவங்க மேல ஒன்னும் தப்பு இல்ல. ஏன்னா இப்ப சொன்ன டிசீஸ்க்கும் டாக்டர்ஸ்க்கும் கனெக்ஷனே இல்ல. உங்களுக்கு எல்லாம் டிசீசஸ் வந்து போச்சு, அதனாலதான் டாக்டர்ஸ் அங்க வந்து உங்களுக்கு ட்ரீட் பண்றாங்க. பட் ஆனா அந்த டிசீஸ்ல ஏன் நீங்க சாவுறீங்கன்றது யாருக்கும் தெரியல. பட் ஆனா அந்த சாவுக்கும் டாக்டர் தான் காரணம்ட்டு அவங்கள போட்டு அடிக்கும் போது டாக்டருக்கு வந்து எவ்வளவு கஷ்டமா இருக்கும்ன்றத வந்து, அதனால நாம வந்து ஸ்கை குரூப்ல இருக்கோம். அட்லீஸ்ட் நம்ம ஆல்ரெடி எல்லாரும் இப்ப பிளஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. பட் அட்லீஸ்ட் ஒரு டாக்டர் உங்களுக்கு பிடிக்கலன்னா நவுந்துருங்க அந்த இடத்துல இருந்து. ஏன்னா 95% டாக்டர்ஸ் நல்லவங்க தான். 5% ஏன் அப்படி ஆயிட்டாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும் அந்த ரீசன், அவங்க கர்மா பார்த்துக்கோ. ஆனா நாம அதை பத்தி எல்லாம் ஒன்னும் கமெண்ட் பண்ணாம நம்ம பொதுவாவே எல்லாத்துக்கும் பிளஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். என்ன எமர்ஜென்சியா இருந்தாலும் இந்த அலோபதி டாக்டர்ஸ், MBBS டாக்டர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ண வேண்டி இருக்கு. பட் வேற சிஸ்டம்ஸ்லயும் இருக்கு. ஏன்னா வந்து அவங்களும் எல்லாம் பொதுவா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா டாக்டர்னா ஒரு ஊர்ல பெரிய மனுஷன் இல்ல பூஜாரி இல்ல மாஸ்க்ல டெம்பிள்ல போய் பாடம் போட்டுட்டு வந்தாலே டிசீஸ் போயிடும். இப்ப எல்லாம் அப்படி இல்ல இல்லைங்களா? ஒருத்தருக்கு வீட்டுல டிசீஸ் வந்து போச்சுன்னா ஹோல் குடும்பமே
டிஸ்டர்ப்டா எல்லாரும் போய் ஹாஸ்பிட்டல்ல உட்கார்ந்துக்க அளவுக்கு வந்து போச்சு. ஏன்னா டாக்டர்ஸ்க்கே புரியல, அவங்களும் இந்த டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க, அந்த டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க, அப்பவும் இவங்களுக்கு என்ன வியாதின்னு தெரியல. சோ அதனால நம்ம பொதுவாவே எல்லாத்துக்கும் நம்ம வந்து பிளஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சோ இன்னைக்கு நம்ம டேக் ஹோம் மெசேஜ் என்னன்னா, நம்ம வந்து இந்த மெடிடேஷன் பண்றதுனால, மகர்ஷியோட இது பண்றதுனால நமக்கு மென்டல் ஸ்ட்ரென்த்தும் கிடைக்குது, பிசிக்கல் ஸ்ட்ரென்த், ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த். இட்ஸ் ஹோலிஸ்டிக் அப்ரோச்சா நமக்கு வருது. இந்த எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் வந்து நம்ம ஹெல்த்தியா வச்சிருந்தோம்னா நம்ம ஹோல் பாடிக்கு ஹார்மோனி வருது. ஏன்னா அத்தனை 100 ட்ரில்லியன் செல்ஸுக்கும் வந்து இந்த எண்டோக்ரைன் ஹார்மோன்ஸ்னாலதான் வந்து சப்ளை கிடைக்குது. சோ நம்ம மைண்ட் வேவ்ஸும் கம்மிப்படுது, நம்ம இந்த உலகத்துக்கு ஏன் வந்தோன்ற பர்பஸும் நமக்கு வந்து புரியுது. சோ அதுக்குன்ட்டு நம்ம ஒண்ணு மட்டும் செஞ்சுட்டு விட்டுறக்கூடாது. மகர்ஷியோட கனவே வந்து வேர்ல்டு பீஸ். அதுக்கு நம்ம இண்டிவிஜுவல் பீஸ் வந்து நம்ம வந்து காப்பாத்தணும். அதுக்கு நம்மளுக்கு மெடிடேஷன் கூட, பிசிக்கல் எக்ஸசைஸ், ஹெல்தி ஃபுட் ஹேபிட்ஸ், இன்ட்ரோஸ்பெக்ஷன், காயகல்பா, அது இல்லாம நம்ம பயோ மேக்னட்டிசம் என்ஹான்ஸ் பண்றதுக்கு வந்து விளக்கு பயிற்சி, கண்ணாடி பயிற்சியும் சொல்லி கொடுத்திருக்காங்க. அது இல்லாம இப்ப வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நமக்கு தெரிஞ்ச நாலேஜ் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிறோம். சோ உங்க டியூட்டியை நீங்க செய்யுங்க, உங்க குடும்பத்துக்கு, உங்க சொசைட்டிக்கும் நீங்க நாம எல்லாரும் சேர்ந்து நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பா மகர்ஷியோட கனவு வேர்ல்டு பீஸ் வந்து நம்ம எல்லாரும் கொண்டு வரலாம். எனக்கு இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த உலக சமுதாய சேவா சங்கம், சாதனை மார்க்கம் திருப்பூர் மன்றம் மற்றும் இவ்வளவு பொறுமையா கேட்டுட்டு இருந்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.